ஹலோ பசங்களா எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிடபிள்யூ தமிழ்நாடு சேனல் கிளாஸ் 8, 9 அண்ட் 10. ஓகே, ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட செகண்ட் மிட் டேர்ம் அப்படியே வந்துட்டே இருக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம குட்டியோடைய செஷனில் இருக்கோம். கிளாஸ் 8 ஸ்டாண்டர்ட் கூட இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் 8 ஸ்டாண்டர்டில் பார்க்க போகிற லெசன் என்னன்னு பார்த்தா மை ரெமினிசன்ஸ் அப்படின்ற லெசனை வந்து பார்க்க போகிறோம். ஸோ மற்ற லெசன்ஸ் மாதிரி இது கிடையாது. பிகாஸ் இதில் வந்து நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து நம்மளோட மீனிங் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நிறைய உள்ள ஹிடன் மீனிங்ஸ் எல்லாமே இருக்கும். சரியா, ஒரு சென்டென்ஸை பார்த்தா அதோட மீனிங் இருக்காது. அது பேஸ்டு நம்ம இடியம்ஸ் பார்ப்போம் இல்லையா? ஸோ இடியம்ஸ் எப்படி இருக்கும்? படித்தோன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். பட் அதோட உண்மையான இடியம்ஸ் அப்படின்றது வேற ஒரு மீனிங்கை நமக்கு கொடுக்கும். அந்த பர்டிகுலர் வேர்டான மீனிங் நமக்கு கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த லெசனில் அங்கங்கே நிறைய ஹிடன் மெசேஜஸ் இருக்குது, மீனிங்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அந்த கண்டென்ட்டை நீ ஒழுங்காக பாரு. அப்போ தான் உன்னால் எங்கேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எழுத முடியும். ஸோ இன்னைக்கு பார்க்கலாமா? எஸ். ஸோ நம்ம உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப்பை போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் கண்டென்ட் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி நல்லபடியாக படித்து எக்ஸாமை நல்லா எழுதுங்க. ஓகே, தென் ஸோ we have our வாட்ஸ்அப் சேனல் ஆல்சோ. ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த லைவ் செஷன்ஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் சைமல்டேனியஸாக நான் வந்து இங்கே கான்செப்ட் நடத்துவேன். அங்கே வந்து கொஸ்டின் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்படி என்ன பண்ணலாம், லைக் குவிஸ் காம்படிஷன் மாதிரி இங்கே கண்டென்ட்டை படிச்சுட்டு அங்கே போய் நீ ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து நீ படித்த கண்டென்ட்டை தரவு பண்ணுறதுக்காக ரொம்ப உனக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வாட்ஸ்அப் சேனல். ஸோ லாகின் பண்ணி நீ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய டெய்லியும் வந்து குட்டி குட்டியான ஒரு மெசேஜஸ் வந்து உனக்கு நிறைய டெய்லியும் போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட், லைக் பேசிக் திங்ஸ், இங்கிலீஷில் பேசிக், மேக்ஸில், சயின்ஸில், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கனெக்ஷன் வந்து உனக்கு டெய்லியுமே நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் மெசேஜ் வந்துட்டே இருக்கும். ஸோ அதையும் நீ படித்து நம்மளோட பேசிக்கான ஒரு ஸ்டாண்டர்டை வந்து நீ வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த லெசன்ஸ் பார்க்கலாம். முதல்ல கொஸ்டின் ஆன்சர் அண்ட் கிராமரில் என்ன பார்க்க போகிறோம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோன்னா கன்ஜங்ஷன் அண்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ கன்ஜங்ஷன்னா உனக்கு தெரியும், ஆனால் அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் வி ஹாவ் அ சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆல்சோ, சப்ஜெக்ட், வேர்பு, டைரக்ட், ஆப்ஜெக்ட், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாம் இன்னைக்கு பார்த்துடலாம். அண்ட் ஒகேபுலரி பார்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தா கிளிப்டு வேர்ட்ஸ் இருக்குது, பிளெண்ட்ஸ், இடியம்ஸ் அண்ட் நோட்டீஸ் ரைட்டிங். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் இன் கிளாஸ் 8 ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இமேஜை நீ பார்த்தானா உனக்கு எப்படி இருக்குது? பார்க்கும் போதே லைக் அந்த பிளேஸ்க்கு நீ போகணும் அப்படின்ற மாதிரி உனக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குது இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி இமேஜ் தான் ஆத்தர் வந்து லைக் என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை பாரு, இங்கே பாரு, ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, பியூட்டி லைஸ் இன் த பிஹோல்டர்ஸ் ஐஸ். ஸோ அப்படின்னா என்னது? ஒரு விஷயத்தை நீ பார்க்குற அப்படின்னா நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த கண்ணோட்டத்தில் தான் அது அழகாக இருக்கும். ஸோ நீ அழகான கண்ணோட்டத்தில் பார்த்தனா கண்டிப்பாக அந்த விஷயம் உனக்கு அழகாக தான் தெரியும். அது வந்து நம்ம பார்க்குறத பொறுத்து. ஸோ அதனால ஒரு விஷயத்த எப்படி பார்க்குறன்றத நீ எப்படி பார்க்குறியோ அதை பொறுத்து தான் உன்னோட மற்ற திங்ஸ் எல்லாமே வந்து உனக்கு வந்து கரெக்டாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த லெசன்லேருந்து படிச்சுக்கலாம். சரியா? ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அந்த பிக்சர்ஸ் பார்த்தலையா? அந்த பிக்சர்லேருந்து நமக்கு சில நான் சொன்ன மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் அதை பற்றி எழுத போகிறோம். ஸோ இங்கே பாரு, எலகெண்ட் வாட்டர் ஃபால் இருக்குது. அண்ட் நமக்கு அங்கே என்ன இருக்குது? டால் ட்ரீ க்ரீன்ஸ் இருக்குது. தென் மவுண்டெயின்ஸ் இருக்குது. ஸோ மெஜஸ்டிக் மவுண்டெயின். நான் வந்து முன்னாடி சில அட்ஜெக்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த லெசன்ஸ் ஃபுல்லாகவே நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துடலாம் அதெல்லாம் என்னென்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ராக்ஸ் இருக்குது அண்ட் ஸ்கை எப்படி இருக்குது? கிளியர் ப்ளூ ஸ்கை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கை அப்படின்னு மென்ஷன் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஸ்கையை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட வார்ம் அப் ஆக்டிவிட்டி. ஓகே, தென் we have ஸோ அபவுட் தி ஆத்தர். ஸோ இந்த லெசனை யார் எழுதுனா அப்படின்றதையும் பார்த்துடலாம். அண்ட் இந்த எழுதினவர் தான் அதோட நரேட்டரும் கூட. ஓகேவா? எஸ். ஸோ அபவுட் த ஆத்தர். ஸோ இந்த லெசனை எழுதினவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். ஓகே, ஸோ இவரோட பீரியட் பார்த்தா அப்படின்னா 1861லேருந்து 1941 வரைக்கும். அண்ட் இவர் வந்து ஒரு நோபல் பிரைஸ் வின்னர். சரியா? நோபல் பிரைஸ் வின்னர், பெங்காலி போயட். ஸோ இவர் எந்த டைப் ஆஃப் போயட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெங்காலி போயட் அப்படின்னு எழுதணும். ஸோ இவர் போயட் மட்டும் கிடையாதான், ஆத்தராக இருந்திருக்காரு, ஃபிலாசபராக இருந்திருக்காரு, ஆர்டிஸ்ட் அண்ட் எஜுகேட்டர். ஸோ இவர் வந்து கீதாஞ்சலி நமக்கு தெரியும் அப்படிதானே? ஸோ கீதாஞ்சலி இஸ் அ ஃபேமஸ் ஒன், ரைட்? ஸோ கீதாஞ்சலி அப்படின்றத வந்து அந்த ரைட்டிங்கை வந்து இவர் எப்போ எழுதியிருக்காருன்னு பார்த்தா 1912 வந்து எழுதியிருக்காரு. ஸோ கீதாஞ்சலி எப்போ எழுதியிருக்காரு? 1912. ஸோ கண்டிப்பாக
ஒன் வேர்டில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது சரியா. ஸோ இது வந்து அண்ட் இதை எழுதும் போது பப்ளிஷ் பண்ணிட்டு இவர் எந்த ஏஜில் இந்த இந்த ஸ்டோரி இந்த பர்டிகுலரான ஒரு ரைட்டிங் எழுதினாருன்னு பார்த்தோன்னா அவரோட 50th இயரில் வந்து எழுதினாரு. ஸோ ஷார்ட்லி பிஃபோர் ஹி ஸ்டார்டட் ஆன் அ ட்ரிப் டு யூரோப். ஸோ யூரோப்க்கு போகிறதுக்கு யூரோப் அண்ட் அமெரிக்கா அந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த ரைட்டிங்ஸ் வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த யூரோப் அண்ட் அமெரிக்காவுக்கு அவர் எதுக்காக போனார்னா அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால ஸோ அதுக்காக அந்த பிளேஸ்க்கு போயிருந்தார். ஓகே, it was in the course of this trip that he wrote for the first time in the English language into publications. So இந்த பீரியட்ல தான் அந்த ட்ரிப் அப்படின்ற அந்த ட்ரிப்புக்கு முன்னாடி நம்மளோட இந்த லெசனை கொடுத்தார் இல்லையா மை ரெமினிசன்ஸ். ஸோ இந்த ரெமினிசன்ஸ் தான் அவரோட ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதப்பட்ட ஒரு ரைட்டிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதப்பட்ட ரைட்டிங் ரபீந்திரநாத் தாகூர் என்ன எழுதினார் அப்படின்னு கேட்டனா இந்த லெசன்ஸ் தான் மை ரெமினிசன்ஸ். இந்த லெசன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதின ரைட்டிங்ஸ். ஓகே, ஸோ இப்போ போகலாமா? எஸ், இங்கே பார்த்தியா எவ்வளோ அழகான ஒரு நீரோட்டம் பார்த்தியா, வாட்டர் ஃபால்ஸ் எப்படியா அப்படியே செம்மையாக அழகாக இருக்கு இல்லையா. ஸோ இதை பற்றி பார்த்துடலாம். Yes, so now we will get into the lesson. When I returned home from the outset of my second voyage to England, my brother Jyotendra and sister-in-law were living in the riverside villa at Chandranagar, and there I went to stay with them. So இவர் வந்து உனக்கு இப்போ படிச்சதுல கடைசி லைன் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். There I went to stay with them. அப்போ தேர்ன்றது யாரு? அவர் சரியா. அவர் என்ன பண்றாரு? ஒரு இடத்துல தங்கறதுக்காக போயிட்டு இருக்காரு. ஸோ அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தா சந்திரநாகூர் அப்படின்ற ஒரு பிளேஸ். அங்கே யார் இருக்கா? அந்த சந்திரநாகூரில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவரோட பிரதர், அவரோட அண்ணா இருக்காரு. அவரோட பேர் வந்து ஜோதேந்திரன் அண்ட் அவங்களோட ஒய்ஃபும் இருக்காங்க சரியா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு ரிவர் சைட் வில்லாவில். ஸோ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வில்லாக்கு பக்கத்தில் அழகான ஒரு ரிவர் இருக்கு சரியா. ஸோ அங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அந்த இடத்துக்கு போனார் இல்லையா. ஸோ எதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போனாரு அப்படின்னு பார்த்தா அவரோட செகண்ட் வாயேஜ். ஸோ வாயேஜ் அப்படின்னா என்னன்னா லாங் டிராவல் பை வாட்டர், ஒரு ஜேர்னி. ஸோ ரொம்ப நாள் ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் ஒரு 7-8 மாதம் அந்த மாதிரி ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ஜேர்னி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே தான் மீனிங் ஃபார் வாயேஜ் ஆல்சோ. ஸோ வாயேஜ், ஜேர்னி, லாங் டிராவல் ஆல் ரெஃபர்ஸ் டு தி சேம் திங். ஓகே, ஸோ அந்த வாயேஜ் எடுத்திருக்காரு எந்த பிளேஸ்க்கு அப்படின்னு பார்த்தா இங்கிலாந்துக்கு. ஸோ இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய டிராவல் பண்ணி போறார், ஒரு வாயேஜ் போறாரு. போயிட்டு வர டைம்ல அந்த ரிட்டர்ன் டைம்ல இவர் என்ன பண்றாருன்னா அந்த ரிட்டர்ன் டைம்ல இவர் என்ன பண்றாரு அவரோட பிரதரான ஜோதேந்திரன் அண்ட் அவங்க ஒய்ஃப், அவங்க வீடு எங்க இருக்கு? ஒரு வில்லா சரியா. அந்த வில்லாக்கு பக்கத்துல வந்து ஒரு ரிவர் இருக்கு சரியா. ரிவர் சைட் வில்லால போய் ஸ்டே பண்ணலாம்னு நினைக்கிறார். ஸோ அது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தா சந்திரநாகர் அப்படின்ற ஒரு பிளேஸ். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ அந்த இடத்துல தான் போய் இவர் வந்து தங்க போறாரு. ஓகே, ஸோ அப்ப தங்க போறாருன்னா அப்ப அங்க ஏதோ ஒரு மெமரிஸ் வந்து அவருக்கு வந்து அந்த இடத்துல இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? The gang is again those ineffable days and night, languid with joy, sad with longing, yes, attuned to the plaintive babbling of the river along the cool shade of its wooden bank. Yes, so இதை கொஞ்சம் கவனிச்சு பாரு. இதில் வந்து நிறைய வந்து உள்ளர்த்தங்கள் நிறைய இருக்கும். ஸோ இன்டெப்த்தாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மீனிங்கோட பொறுத்து இந்த வேர்டோட மீனிங்கை வச்சு தான் உன்னால் வந்து அந்த லைனை வந்து புரிஞ்சிக்க முடியும் சரியா. ஃபர்ஸ்ட் லைன் பார்க்கலாம். த கேங்கஸ் அகெயின். ஸோ இங்கே கேங்கஸ் அப்படின்னா ரிவர் கங்கை இருக்காங்க இல்லையா, அந்த ரிவர் கங்காவை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பக்கத்தில் வந்து ரிவர் கங்கா அப்படி இருக்கு, நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அந்த கங்கையை பார்க்கணுமா, அதை நினைச்சாலே இவருக்கு எப்படி இருக்குன்னா லைக் ineffable அப்படின்னா unspeakable, சொல்ல முடியாத அளவுக்கு வந்து அங்கே வந்து டே அண்ட் நைட்டோட மெமரிஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பிஃபோர் தட் ஸோ இதோட மீனிங் சொல்ல பாருங்க. So my reminiscence அப்படின்னா அவரோட நினைவுகள். So memories. Okay, ஸோ இந்த லெசனே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு பாஸ்டில், அதை வந்து அவர் நினச்சி பார்க்குறாரு. ஓகேவா? ஸோ அதுதான் மை ரெமினிசன்ஸோட மீனிங். ஸோ இப்போ நம்ம இங்கே உள்ள போகலாமா? ஸோ ineffable days and nights, அந்த கங்கையை பற்றி அவர் யோசிச்சாலே அவருக்கு வந்து சொல்ல முடியாத, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத இரவும் பகலும் ஞாபகத்துக்கு வருதான். ஓகேவா? ஸோ ineffableனா என்ன? unspeakable. ஓகே, அந்த கங்கையை பற்றி நினச்சா அவருக்கு என்ன ஞாபகம் வருது? சொல்ல முடியாத அளவுக்கு அவரோட டேஸ் அண்ட் நைட்ஸை வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு.
அண்ட் languid with joy. ஸோ languid with joy. ஃபர்ஸ்ட் languidோட மீனிங் என்ன? ஒரு ரிலாக்ஸா, ஒரு மூவிங் ஸ்லோலி. அப்போ அந்த இடத்துல அந்த அந்த ரிவர் சைட், சரியா, அந்த கங்கை சைடு போகும்போது இவர் எப்படி ஃபீல் பண்றாரு அப்படின்னா ஜாய்ன்றது வந்து ஒரு ரிலாக்ஸா போகுமா. ஸோ ஜாய் வந்து சந்தோஷத்தை வந்து எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னா ஸ்லோவாக ரிலாக்ஸ்டாக ஒரு ஸ்லோ மோஷனில் வந்து அந்த இடத்துக்கு போனால் நம்மளால் வந்து அந்த ஜாயை வந்து சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாரு? அன்ஸ்பீக்கபிள் டேஸ், சொல்ல முடியாத அளவுக்கு என்னோட டேஸ் அண்ட் நைட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக அந்த இடத்துக்கு போகும்போது சந்தோஷன்றது எனக்கு நிறைய நேரம் நீடிக்கும். எப்படி? ஸ்லோ மோஷனில் ரிலாக்ஸ்டாக என்னால் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா sad with longing. ஸோ லாங்கிங்கோட மீனிங் என்ன? அப்படி இழுவையாக இருக்காது, அப்படி தானே? ஸோ அந்த இடத்துக்கு நீ போன அப்படின்னா சேட் அப்படின்ற ஒரு விஷயம் லாங்கிங்காகவே இருந்தாலுமே சட்டுன்னு மறைஞ்சு போயிருமா, ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போயிருமா. ஸோ ஜாய் எப்படி இருக்கும்? ரிலாக்ஸ்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஜாய் வந்து ஜஸ்ட் லைக் தட் போயிடும். ஓகேவா? சாரி, ஜாய் வந்து நம்ம ரிலாக்ஸாக வந்து எடுத்துக்கலாம். சேட்னஸ் வந்து எப்படின்னா ஜஸ்ட் லைக் தட், ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி காணாமல் போயிடும். ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட் we have attuned to the plaintive babbling of the river along the cool shade of its wooden bank. So wooden bank அப்படின்றது என்னது? அந்த ஃபுல் ஹோல் செட்டோட ஏரியா. இங்கே பாரு. ஸோ இந்த இடத்த தான் நம்ம wooden bank அவரு சொல்றத வச்சு பார்த்தா இங்கே பார்த்தியா. ஸோ இது ஃபுல்லாகவே, இந்த சீன் ஃபுல்லாகவே ஒரு wooden பேங்காக வந்து நீ இமேஜின் பண்ணிக்கோ. ஸோ ஒரு பேங்க்னா என்ன? எப்படி இருக்கும்? நிறைய விஷயம் நடக்கும் இல்லையா? ஸோ கேஷ் போடுறது, எடுக்கிறது, அந்த டீலிங், இந்த டீலிங் சொல்லி நிறைய இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியாது, நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு பெருசா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ எஸ், அந்த உடன் பேங்க்ல வந்து அந்த ட்ரீஸோட ஷேட் வந்து லைக் அந்த ரிவர் எப்படி இருக்கா, ஒரு கூல் ஷேட் தருதான். அங்கே வந்து ரொம்ப கூலிங்காக அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து ஒரு ஷேட் கொடுக்குது. அந்த மாதிரி கூலிங்கான ஒரு இடத்துல இவருக்கு வந்து ஏதோ ஒரு முணுமுணுக்கிற வந்து சத்தம் கேட்குறேன். ஒரு மட்டரிங்னா வந்து முணு 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 முணுன்னு சொல்ல, என்னடா இவன் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கான், சலசலன்னு ஒரு சத்தம், அந்த மாதிரி. சரியா? அதுதான் வந்து லைக் plaintive babbling. So plaintive na sadding sound அப்படின்னு அர்த்தம். and then babbling means the sound of water. ஸோ இப்போ ஒரு ராக் இருக்கு, சரியா? இந்த ராக்கு கிட்ட, ஸோ இங்கே சின்னதாக ஒரு கல் இருக்கு இல்லையா, இந்த கல்லுக்கிட்ட வந்து இந்த தண்ணி மோதும் போது ஒரு ஸ்பிளாஷிங் சத்தம் கேட்கும் இல்லையா, அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா plaintive babbling அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ineffable அப்படின்னா சொல்ல முடியாத வார்த்தை, சொல்ல முடியாத இரவும் பகலும் வந்து அங்கே நினைவுக்கு வருது. அண்ட் வந்து ஜாய் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். சேட் வந்து ஜஸ்ட் லைக் தட் போயிடும். அண்ட் அட்யூன்ட்னா ஒரு சவுண்டு கேட்குது. அவருக்கு என்ன சவுண்டு கேட்குது? அந்த ராக் வந்து அந்த ஹிட் பண்ணுற சவுண்ட், சரியா? அந்த வாட்டரை ஹிட் பண்ணுற சவுண்ட். அது என்னன்னா plaintive babbling of the river along the cool shades. அங்கே கூல் ஷேட்ஸ், அந்த உடன் பேங்க்ல கூல் ஷேட்ஸ் இருந்தாலும் அவருக்கு சின்னதாக ஒரு மட்டரிங் சவுண்ட் கேட்குது, ஒரு முணுமுணுக்கிற சவுண்ட் கேட்குது. அது என்ன சவுண்டு? அந்த தண்ணி வந்து அந்த ராக்கை இடிக்கிற மாதிரி, அந்த தண்ணி பாயுது இல்லையா, அந்த சவுண்டை தான் இங்கே plaintive babbling அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ plaintiveனா சவுண்ட் sadding. ஓகே, sad. Then we had the next. ஸோ இங்கே பார்த்துடலாமா? இது வரைக்கும் புரிஞ்சதில்ல? திஸ் பெங்கால் ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட். ஸோ அந்த வங்காள வானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த பெங்கால் ஸ்கை எப்படி இருக்குன்னு பார்த்தா ஃபுல் ஆஃப் லைட் இருக்கான். அண்ட் திஸ் சவுத் ப்ரீஸ், ஸோ அந்த சதர்ன் ப்ரீஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. திஸ் ஃப்ளோ ஆஃப் ரிவர், அந்த ஃப்ளோ ஆஃப் ரிவர், த ரைட் ராயல் லேசினஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல அங்கே போய் ஒருத்தர் தங்கினா அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ரைட் ராயலான லேசினஸ்னா ஜஸ்ட் லைக் தட் இல்லை, அப்படியே ஹாயா ஃப்ரீயாக இருக்கிறதுல ரொம்ப லைக் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது, ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படின்னா ரைட் ராயல் லேசினஸ். அதை வந்து என்ன சொல்கிறாங்க? ரைட் ராயல் லேசினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் போட் லெஜர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் ஹாரிசான் டு ஹாரிசான் அண்ட் ஃப்ரம் கிரீன் எர்த் டு ப்ளூ ஸ்கை. ஸோ இது வந்து எப்படி பார்த்தா இங்கே பாரு சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வரைக்கும் முடியுது. அப்போ என்ன ஆகுதா, அந்த அழகான காட்சி வந்து அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா எர்த், அந்த க்ரீனான எர்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளூவான ஸ்கை வரைக்கும் முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? ஸோ அந்த
ஹாரிசான் டு ஹாரிசான், ஒரு ஹாரிசான் என்ன, அந்த கிரீன் எர்த், அந்த சுத்தி இருக்கிற கிரீனரியான பிளேசஸ். இன்னொரு ஹாரிசான்டல் லைன் எங்க போய் முடியுது, அந்த ப்ளூ ஸ்கைல வந்து முடியுது. ஸோ கிரீன் எர்த்ல இருந்து ப்ளூ ஸ்கை வரைக்கும் பார்க்கறதுக்கு அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சாம். ஆல் தீஸ் வேர் டு மீன் as food and drink to the hungry and thirsty. ஸோ இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஒருத்தன் பசியில இருக்கா, அவனுக்கு போய் தண்ணியும் சாப்பாடும் கொடுத்தா அவன் எந்த அளவுக்கு வந்து சாப்பிட்டு திருப்தி அடைவானோ அந்த அளவுக்கு நான் இந்த இடத்துல வந்து சந்தோஷமா ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஹியர் இட் ஃபீல் இன்டீட் லைக் ஹோம் அண்ட் இன் திஸ் ஐ ரெகக்னைஸ்ட் த மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ மதர். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம எங்க மோஸ்டா ரிலாக்ஸ் பண்ணுவோம், ஸோ எங்கே நம்மளை நாமே வந்து ரிலாக்ஸ் பண்ணி தூங்கி சாப்பிட்டு நம்மளோட வீட்டில் தானே செய்வோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவர் வந்து அந்த கங்கையை வந்து டிஸ்கிரைப் பண்ணி அவர் போகிற அந்த இடத்த வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுனால அதை வந்து அவர் ஒரு வீடாக பார்க்குறார். ஸோ வீடாக பார்க்குறதுனால நமக்கு வீடு அப்படின்னா யார் ஞாபகம் வரும், கண்டிப்பாக நம்மளோட அம்மா தானே ஞாபகம் வருவாங்க. ஸோ அம்மா தானே நம்மளை வீட்டில் பார்த்துக்கிறது எல்லாமே பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறது கேர் பண்ணுறது எல்லாமே. ஸோ மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஹெல்பிங் ஆர் கேரிங், சரியா. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல எனக்கு வந்து என்னோட வீடு தான் ஞாபகம் வருது. நான் வீடுன்னு சொல்லும் போது எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வராங்க. எங்க அம்மா வந்து என்னை வீட்டுல எப்படியெல்லாம் நல்லா பாத்துக்குவாங்களோ அந்த மாதிரி இந்த இயற்கை வந்து என்ன அந்த அளவுக்கு அருமையா வந்து பாத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா, இது புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ புரியாத இடத்த திருப்பியும் ரிப்பீட்டடா போட்டு கேட்டுப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, கங்கையை பார்த்தோன்னே அன்ஸ்பீக்கபிள் டேஸ் அண்ட் நைட்ஸ் ஞாபகம் வருது. தென் வந்து ஜாய் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா போவோம், சேட் வந்து ஜஸ்ட் லைக் தட் காணாம போயிடும். தென் அங்க வந்து அவ்வளோ அமைதியா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மட்டரிங் சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா பிளெயின்டிவ் பேப்லிங். ஸோ பிளெயின்டிவ்னா என்ன, சேடிங் சவுண்ட். பேப்லிங்னா அந்த சேடான ஒரு சவுண்டு வந்து அந்த ராக்கை வந்து ஹிட் பண்ணும் போது வர சவுண்டு தான் பேப்லிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, தென் அந்த ஸ்கை எப்படி இருக்கு, ஃபுல் ஆஃப் லைட்டா இருக்கு, லைக் ப்ரீஸ் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. த ஃப்ளோ ஆஃப் த ரிவர், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ராயல் லேசினஸ் தனக்குள்ள வந்துடும். அது யாரா இருந்தாலுமே அங்க போய் நம்ம கிங் மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லேசினஸ் நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாரிசான்ல இருந்து இன்னொரு ஹாரிசான்ல டிஸ்கிரைப் பண்றாரு. ஸோ ஒரு ஹாரிசானல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தா ஒரு கிரீனரியான எர்த். அந்த கிரீனரியான எர்த் எங்க போய் முடியுது, ப்ளூ ஸ்கைல போய் முடியுது. ஸோ இப்போ நம்ம பீச்சுக்கெல்லாம் போனா எப்படி இருக்கும், நம்ம சாண்ட்ல நின்றுட்டு இருப்போம். பட் ஆனா அந்த சைட் நம்மளோட ஆப்போசிட் சைட் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், அந்த வாட்டரும் அந்த வானமும் நேரா ஸ்கையும் மீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வாட்டர் அப்படி ஸ்கை அப்படியே நேரா போய் மீட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதை நீ பார்க்கணும், சரியா. நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நீ பார்த்தனா, பசியில இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து சாப்பாடு தண்ணி நீ கொடுத்தா அவன் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவானோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து இந்த இயற்கை வந்து ரசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. தென் இந்த மாதிரி ஒரு லத்தாஜிக்கான ஒரு ஃப்ரீயான லைக் அந்த லேசினஸ் நமக்கு எங்க கிடைக்கும், நம்மளோட வீட்டில் தான் கிடைக்கும். ஸோ வீடுன்னு சொன்னா நமக்கு அம்மா தான் ஞாபகம் வருவாங்க. ஸோ நம்ம அம்மா நம்மளை எப்படி கவனிச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த ப்ரெசன்ஸ் வந்து அவர் நல்லபடியா கவனிச்சுக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் புரிஞ்சுதா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும். ஸோ இதுலேயும் நிறைய ஹிடன் மீனிங்ஸ் இருக்கு. ஸோ பத்திரமா கவனி கண்டிப்பா, ஓகேவா. தட் வாஸ் நாட் ஸோ வெரி லாங் அகோ. ஸோ இதெல்லாம் நடந்து ரொம்ப முன்னாடிலாம் கிடையாது, கொஞ்ச நாள் முன்னாடி தான் நடந்துச்சு. பட் ஆனால் அண்ட் எட் டைம் ஹேஸ் brought many changes. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்கல, இது ரொம்ப நாள் முன்னாடிலாம் நடக்கலை, கொஞ்ச நாள் முன்னாடி தான் நடந்திருக்கு. ஆனால் டைம் காலப்போக்கில் வந்து அந்த இடத்துல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. brought அப்படின்னா வந்து cause or create. ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றார். ஆர் லிட்டில் ரிவர் சைட். ஸோ என்ன மாதிரி சேஞ்சஸ் இருந்துச்சு, அவர் பார்த்தப்போ இருந்த அந்த ரிவர் வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த ரிவர் சைடு வந்து ஒரு நெஸ்ட் இருந்துச்சா. ஸோ ஒரு நெஸ்ட் நிறைய நெஸ்ட் இருந்துச்சு. அண்ட் கிளஸ்டரிங் அண்டர் தே சரௌண்டிங் கிரீனரி. ஸோ கிளஸ்டரிங் அப்படின்னு பார்த்தா குரூப்பிங். ஸோ இங்கே பாரு கிரீனரினா, ஸோ அந்த மரங்கள் கிரீனாக இருக்கும் இல்லையா. ஸோ கொத்தா குரூப்பாக வந்து மரங்கள் வந்து அங்கங்க பஞ்சா இருந்துச்சோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு பிளசண்டான ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. எஸ், ஓகே. ஸோ கிளஸ்டரிங்னா குரூப்பிங். ஸோ குரூப்பிங்னா என்ன, அந்த இடம் ஃபுல்லாகவே குரூப்பாக வந்து மரங்கள் வந்து சூழ்ந்து இருந்துச்சு.
நெக்ஸ்ட் வந்து have been replaced by. பட் இப்படி இருந்த இடம் இப்போ எப்படி ரீப்ளேஸ் ஆயிருக்கான்? எஸ், நெஸ்ட் கொத்து கொத்தா அந்த மரங்கள் இருந்த இடம் எல்லாமே இப்போ எப்படி ரீப்ளேஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா பை மில்ஸ் விச் நவ். ஸோ அங்கே வந்து நிறைய மில்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபேக்ட்ரிஸ் வந்து நிறைய வந்திருக்கு. அந்த ஃபேக்ட்ரி எப்படி இருக்கு தெரியுமா? பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு டிராகன் மாதிரி இருக்கு. டிராகன் எப்படி இருக்கும்? பெருசா வாயை திறந்தா புகையா வரும். நம்ம டிவில எல்லாம் பார்த்துருக்கோம்ல. ஸோ வாயை திறந்தா அப்படியே ஃபயர் எல்லாம் வரும். அந்த மாதிரி வந்து அவ்வளோ பெருசா இருக்கு. ஸோ டிராகன் மாதிரி இருக்கு. எவ்ரிவேர் ரீல் தேர் ஹிஸ்ஸிங் ஹெட்ஸ் பிளென்ச்சிங் ஃபோர்த் பிளாக் ஸ்மோக். ஸோ அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து நமக்கு என்ன வரும்? எஸ், ஸோ இப்போ ஃபேக்ட்ரியோட மேலே அந்த ஃபனல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபனல்லேருந்து மேலே அப்படி புகையா கிளம்பும். எஸ், அப்போ அந்த புகை என்ன பண்ணும்? அப்படியே காத்தோட கலந்து போயிடும். நம்ம நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதை தான் இங்கே சொல்றாரு. ஓகேவா? Blenching means to let air come out. ஸோ அந்த ஃபனல்ல இருந்து அந்த ஏரை வந்து வெளியே விடுதான். ஓகேவா? அதுதான். ஓகே, ஸோ ஹிஸ்ஸிங் ஹெட் அந்த ஒரு சவுண்ட் கொடுத்துக்கிட்டே புகையெல்லாம் வரும்ல, அதான் ஹிஸ்ஸிங் ஹெட். தென் இன் த மிட் டே கிளேர் ஆஃப் மாடர்ன் லைஃப். ஸோ இந்த மிட் டே அப்படின்னா நம்மளோட இந்த ப்ரெசண்டான டே. ஸோ இந்த ப்ரெசண்டான இருக்கிற டேல ஒரு மத்தியான வேலையில் ஆஃப் அ மாடர்ன் லைஃப் ஈவன் our hours of mental system have been narrowed down to the lowest limit. அப்படின்னா இந்த மாடர்னான ஒரு லைஃப்ல நம்மளால சின்னதா மத்தியான நேரத்துல ஒரு தூங்க முடியுமா? கொஞ்ச நேரம் தூங்குவோம். அப்படியே காலப்போக்கில் என்ன ஆகும்? ஒரு வாரம் 2 வாரத்துல சில பேர் கண்டினியூ பண்ணுவாங்க. ஆனா சில பேர் வந்து தூங்குறதுக்கு கூட டைம் இருக்காது. அதை தான் இங்க சொல்றது. ஓகே, சிஸ்டா மீன்ஸ் லைக் வந்து நாப். சரியா? ஒரு குட்டி தூக்கம் அப்படின்னு சொல்றது. சின்னதா ஒரு தூக்கம். இந்த மாடர்னான ஒரு உலகத்துல வந்து ஒரு குட்டி தூக்கத்தை கூட நம்மளால போட முடியல. ஏன் அப்படின்னு கேட்டா அதுவே ரொம்ப லோவஸ்ட் லிமிட் ஆயிடுச்சு. அப்படியே தூக்கம் கம்மியாயிட்டே போகுது அப்படின்னு சொல்ற. அண்ட் ஹைட்ரா ஹெட்டட் அன்ரெஸ்ட் ஹாஸ் இன்வைட்டட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப். ஸோ ஹைட்ரா ஹெட்டட் அப்படின்னு பார்த்தா ஒரு எப்படி டிஃபிகல்டிஸ், ஒரு லைக் எப்படி இப்போதான் ஒரு கீழே விழுந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எந்திரிச்சிருப்போம், திருப்பியும் ஒரு கஷ்டம், அப்படியே கஷ்டத்தை அடுக்கிக்கிட்டே போனா என்ன சொல்லலாம்? அதான் ஹைட்ரா ஹெட்டட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ ஹைட்ரா ஹெட்டட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோன்னா, ஸோ இங்கே நான் எழுதுறேன் பாரு. டிஃபிகல்ட்டிஸ். ஸோ நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து மனுஷங்களோட லைஃப்ல, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப்ல வந்து நிறைய வருது. அதனால நம்ம என்ன மறந்துடுறோம் அப்படின்னு பார்த்தா ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம மறந்துடுறோம். ஸோ அந்த மறந்துடுறோம், ரெஸ்ட் எடுக்கவே மறந்துடுறோம் அப்படின்றது தான் இங்கே அன்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ எதை வந்து நம்ம மறந்துடுறோம்? இந்த காலப்போக்கில் இந்த மாடர்னான ஒரு உலகத்துல ஒரு சின்னதா ஒரு தூக்கத்தை கூட நம்மளால தூங்க முடியல. அந்த தூக்கம் கூட கம்மியாயிட்டே வருது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ ப்ராப்ளம்ஸ் யோசிச்சு 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 மனுஷங்க நம்ம என்ன பண்றோம்? ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து நம்ம மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ரவீந்திரநாத் டாகூர் வந்து சொல்றாரு. ஓகே, then maybe this is for the better, but I for one cannot account it wholly to the good. ஸோ இது வந்து மேபி இருந்தாலும் இருக்கலாம். மேபி இந்த மாடர்னான ஒரு லைஃப் ஸ்டைல், மாடர்னான ஒரு டெக்னாலஜி எல்லாமே வந்து நல்லதுக்காக இருக்கலாம். பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹோலாக நான் பார்த்தேன்னா இது வந்து ஒரு குட்டான ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒரு நல்ல விதமாக வந்து என்னால் வந்து பார்க்க முடியலை. ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம இப்போ ஓடிக்கிட்டே இருக்கோம். ரெஸ்ட் இல்லாமல் ஒரு வாட் இஸ் ஒரு மென்டல் ஸ்டேட்டஸ் வந்து அப் அண்ட் டவுன்ல இருந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் என்னால் இது ஹோலா ஒரு குட்டா வந்து ஒரு குட் ஆஸ்பெக்ட்ல வந்து என்னால் இதை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, ஸோ இதுல இருக்கிற மீனிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரொம்ப முன்னாடி நடந்ததெல்லாம் கிடையாது, இப்போதான் நடந்திருக்கு. இப்போனா அங்கே நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரிவர் சைடு என்ன இருந்துச்சா? நெஸ்ட் இருந்துச்சு, கிளஸ்டரிங் குரூப்பாக வந்து மரங்கள் கொத்து கொத்தா இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே மில்லால ரீப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ மில் எப்படி இருக்கா? ஒரு பெரிய டிராகன் மாதிரி இருக்கு. அந்த டிராகனோட ஹெட் எப்படி வந்து ஒரு சவுண்டு ஒரு பார்க்க பயங்கரமாக இருக்குமோ அதே மாதிரி அந்த ஃபேக்ட்ரி அந்த ஃபனல்ல இருந்து ஹிஸ்ஸிங் சவுண்டோட அதோட காற்றை வந்து வெளியே எடுக்குது.
பிளெச்சிங் அப்படின்னா ஏரை வந்து வெளியே எடுத்து விடுறது. ஸோ நம்ம ஏப்பம் அப்படி சொல்லலாம், ஏப்பம்னுவோம்ல, அதுக்கு வந்து பர்ப் அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லலாம். அண்ட் வி ஹாவ் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட். ஸோ இதையும் நம்ம சொல்லலாம். பிளெச்சிங் அப்படின்னாலும் நம்ம வந்து ஏப்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏப்பம்னா என்ன, காற்றை வந்து வெளியே எடுத்து விடுது. அதே மாதிரி அந்த ஃபேக்டரியில் இருக்கிற காற்றை வந்து வெளியே எடுத்து விடுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி உலகம் போயிட்டு இருக்கும் போது இந்த மாடர்ன் டேஸ்ல பார்த்தா நம்மளால ஒரு குட்டி தூக்கத்து கூட மத்தியான டைம்ல போட முடியல. ஏன்னா பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு. இப்படி பிரச்சனையை யோசிச்சே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம மறந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நல்லதுக்கா இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் இண்டிவிஜுவலா நான் பார்க்கும்போது எனக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து என்னால கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறேன். செகண்ட் பேராகிராஃப் புரிஞ்சுதா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா? தீஸ் லவ்லி டேஸ் ஆஃப் மைண்ட். ஸோ அந்த நாட்கள் ஒரு லவ்லியான ஒரு நாட்கள். அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த ரிவர் சைட்ல பாஸ் பை லைக் so many dedicated lotus blossoms floating down the sacred stream. ஸோ அங்க என்ன இருந்துச்சு தெரியுமா? நிறைய லோட்டஸ் பூத்துக்கிட்டே இருக்குமா. ஸோ எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த லோட்டஸ் வந்து மொட்டு பூக்குறது, ஒரு பட்டா இருக்கும், பூத்து இருக்குமா, அந்த கிரீனரி, அந்த இலை எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, அந்த லோட்டஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மன அமைதி, ஒரு ஹோலி, ஒரு கோயிலுக்கு போனா ஒரு மன அமைதி, ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இதை கம்பேர் பண்றாங்க. ஓகே, ஸ்ட்ரீம்னா என்னது, அந்த சின்ன ஒரு ஓட்டம் மாதிரி, நீரோட்டம் மாதிரி. சம் ரெய்னி ஆஃப்டர்நூன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு சில நாள் வந்து அந்த அந்த ரிவர் கிட்ட வந்து மழை பெய்யுமா. ஸோ அப்படி மழை பெய்யும் போது இவர் வந்து ஒரு விஷயம் பண்ணுவாரு. ஐ ஸ்பெண்ட் இன் வெரிட்டபிள். ஸோ வெரிட்டபிள் அப்படின்னு பார்த்தான்னா மோர் எக்ஸைட்டட், இதான் வெரிட்டபிள். சரியா? ஸோ வெரிட்டபிள் அப்படின்னா என்னன்னா மோர் எக்ஸைட்டட், ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுவாங்க. ஸோ சில நாட்கள் அவர் அந்த சைட் போகும்போது மழை பெய்யும். அந்த மழை பெய்யறதுனால அவர் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி பாட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பாட ஆரம்பிப்பாரு அப்படின்னு பார்த்தா ஓல்டு வைஷ்ணவா சாங்ஸ். ஓல்டு வைஷ்ணவா சாங்ஸ், அந்த பழைய பாட்டு எல்லாமே ஓல்டு வைஷ்ணவா சாங்ஸ்னு ஒரு பஞ்ச் இருக்கு. சரியா? ஸோ அது எல்லாமே அவரோட டியூன்ல, ஓன் டியூன்ல வந்து போட்டு வாசிப்பாராம். அண்ட் அது கூட அவர் என்ன வச்சிருப்பாரா, அக்கம்பனிங் மை செல்ஃப் ஆன் அண்ட் ஹார்மோனியம். ஸோ ஹார்மோனியமும் அவருக்கு வாசிக்க தெரியும் போல. அதனால ஸோ அவரோட ஓன் டியூன்ல வைஷ்ணவ சாங்ஸை வந்து ஹார்மோனியம் வச்சு பாடிட்டே போறாராம். ஸோ இது எப்போ நடந்திருக்கு, அந்த மழை பெய்யுற நாட்களாக தான் நடந்திருக்கு. ஓகே, ஸோ ஆன் அதர் ஆஃப்டர்நூன். ஸோ அப்போ அதர் ஆஃப்டர்நூன்னா அங்கே வந்து ரெயின் கிடையாது. ஸோ அதர் ஆஃப்டர்நூன்ல ரெயின் கிடையாது. ஸோ இது வந்து நம்மளோட பேராகிராஃப் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம், இல்லை 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். ஆன் ரெய்னி டேஸ்ல அவர் எப்படி ஸ்பெண்ட் பண்ணாரு, ஆன் அதர் டேஸ்ல எப்படி ஸ்பெண்ட் பண்ணாரு அப்படி. ஸோ ஆன் அதர் ஆஃப்டர்நூன் we would drift along in a boat. So drift அப்படின்னு பார்த்தா ஸ்லோ மோஷன். சரியா? ஸோ ட்ரெஃப்ட் அப்படின்னா ஸ்லோவாக போட்டில் போவாங்களாம். எப்போ அதர் ஆஃப்டர்நூனில் மழை பெய்யாத நாட்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கங்கை ஓரமாக, அந்த ரிவர் ஓரமாக போட்டை எடுத்துட்டு ஸ்லோவாக ட்ரெஃப்டாக அப்படியே ரிலாக்ஸ்டாக போவாங்களாம். ஸோ அப்படி போகும்போது அவரோட தம்பி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா புறாவி. ஸோ யா, my brother Jyotin accompanying my singing with his violin. ஸோ இவர் பாடுவாரா, அவரோட தம்பி என்ன வாசிப்பாரு, வயலன் வந்து வாசிப்பாரா. ஸோ அண்ணன் தம்பி பாடுவார், அண்ணன் வயலன் வாசிப்பார். அந்த மாதிரி அவங்களோட அதர் டேஸை வந்து அந்த ரிவர் சைட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ இந்த சிங்கிங் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க பாடுறது எதில் ஆரம்பிப்பாங்க அப்படின்னா புரவி அப்படின்ற ஒரு ராகத்தில் ஆரம்பிப்பாங்களாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூடு, சிங்கிங்கோட மூடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா. சேஞ்ச் ஆகும்போது at end of the day, so declining day at the end of the day. ஓகேவா? ஸோ டிக்ளைனிங்னா எண்ட் ஆஃப் த டே அவங்க எங்கே வந்து ரீச் ஆவாங்க, எந்த மியூசிக்கில் லேண்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா பெஹாகா. ஓகேவா? ஸோ பெஹாகா எங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, புரவியில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சிங்கிங் மோடை வந்து சேஞ்ச் பண்ணி அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து பெஹாகா அப்படின்ற ஒரு மோட், அந்த ரிதமில் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்களாம். தென் த வெஸ்டர்ன் ஸ்கை க்ளோஸ் த டோர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஃபேக்ட்ரி ஆஃப் கோல்டன் டாய்ஸ் அண்ட் த மூன் ஆன் த ஈஸ்ட் ரைஸ் ஓவர் த ஃப்ரிங் ஆஃப் த ட்ரீஸ். இங்கே பாரு. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் உண்டான ஹிடன் மீனிங். ஸோ இதுக்குள்ள இப்போ இதை தனியாக நீ படிச்சு பாரு. த வெஸ்டர்ன் ஸ்கை க்ளோஸ் த டோர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஃபேக்ட்ரி. அப்போ வெஸ்டர்ன் சைடு ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அது வந்து டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு, அப்படி தானே நம்ம யோசிப்போம். அப்படிதான். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் மீனிங் நம்மளோட ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, அந்த எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு சொன்னோம் இல்லையா, டிக்ளைனிங் எ டே அப்படின்னு. ஸோ அந்த எண்ட் ஆஃப் த டே வந்ததுனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சன் வந்து செட் ஆகும், மூன் வந்து ரைஸ் ஆகும். அப்படி தானே? ஸோ சன் செட் ஆகும், மூன் வந்து ஒரு பக்கம் ரைஸ்
ரைஸ் ஆகும். அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார், த வெஸ்டர்ன் ஸ்கை க்ளோஸ் த டோர் ஆஃப் இட்ஸ் ஃபேக்ட்ரி. ஸோ அந்த வெஸ்டர்ன் ஸ்கை அப்படின்றது அந்த அந்த பெங்கால் வங்காள அந்த ஸ்கை இருக்கும் இல்லையா, ஸோ பெங்கால் ஸ்கை, அந்த பெங்கால் ஸ்கை என்ன பண்ணுதான் அதோட ஃபேக்ட்ரியை வந்து மூடுதா. எந்த ஃபேக்ட்ரி? அந்த வெளிச்சத்தை தரக்கூடிய ஃபேக்ட்ரியை வந்து மூடுது. க்ளோஸ் த டோர் ஆஃப் இட்ஸ் ஃபேக்ட்ரி. இதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சன் வந்து அந்த இடத்த செட் ஆக போகுது. அண்ட் இந்த சைடு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். The moon on the east rise over the fring of trees. அப்போ ஒரு சைடு அந்த ஃபேக்ட்ரின்றது எதை குறிக்குது? அந்த சன்செட்டை குறிக்குது. இன்னொரு சைடு வந்து மூன் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்றார். மூன் எப்படி ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஸோ இங்க வந்து நிறைய மரங்கள் இருக்கு, சரியா? ஸோ அந்த இலைகள் இருக்கும் தெரியுமா? ஸோ இதுக்கு நடுவுல இப்போ வந்து ஸோ இந்த மரங்களுக்கு நடுவில் வந்து அந்த மூன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுது. அந்த ரைஸ் ஆகுறது அந்த இலைகளுக்கு நடுவில் பார்த்தா ரைஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிறதா ஃப்ரிங் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ ஃப்ரிங் ஆஃப் ட்ரீஸ்னா அந்த எட்ஜில். ஓகேவா? ஓகே, ஸோ ஃப்ரிங் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னா அந்த எட்ஜில் போய் அந்த எட்ஜில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூன் என்ன ஆகுது? ரைஸ் ஆகி வெளியே வருது. ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட் ஸ்டான்ஸா. ஸோ அந்த நாட்கள் எப்படி இருந்தது? ரொம்ப வந்து லோட்டஸ் எல்லாம் வந்து அழகாக பூத்து குலுங்கிட்டே இருந்துச்சு. அண்ட் வி ஹாவ் அந்த சிங்கிங், அந்த ரெய்னி ஆஃப்டர்நூன் எப்படி இருக்கும்? அவரோட ஓல்டு வைஷ்ணவா சாங்ஸ் வந்து ஹார்மோனியம் வச்சு பாடிட்டே போவார். அதர் டேஸ், ஐ மீன் அப்பார்ட் ஃப்ரம் ரெய்னி டேஸ், நார்மலாக எப்படி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் பாடுவாரா, அவங்க தம்பி வந்து வயலின் வச்சு வாசிச்சுட்டு வருவாங்க. ஸோ அவங்க எப்படி எந்த ராகத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? புரவி ராகத்தில் ஸ்டார்ட் பண்ணி மெஹங்கா அப்படின்ற ராகத்தில் வந்து முடிப்பாங்க. ஸோ முடிக்கும் போது அது எண்ட் ஆஃப் த டே இருக்கிறதுனால சன் செட் ஆகி மூன் வந்து ரைஸ் ஆகுது. இதுதான் அந்த ஃபேக்ட்ரி. ஓகேவா? ஃபேக்ட்ரி ஆஃப் கோல்டன் டாய்ஸ். அந்த சன்னை தான் வந்து கோல்டன் டாய்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. பார்த்தியா? எஸ், அவங்க தம்பி வயலின் வாசிக்கிறாரு, இவர் பாட்டு பாடிட்டு வர்றாரு. ஸோ அந்த சீனரியை வந்து இப்படி காட்டியிருக்காங்க. ஓகே, so next, then we would row back to the landing steps of the villa and sit over on a quilt spread on the terrace facing the river. ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த டே வந்துருச்சு அப்படிதானா? அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாயிட்டே வருது. ஸோ இருட்டானதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஓகே, ஸோ வீட்டுக்கு போகிறாங்க. ரோ பேக் டு லேண்டிங் ஸ்டெப்ஸ் அப்படின்னா அந்த வீட்டுக்கிட்ட வந்து படிக்கட்டு இருக்குது, சரியா? இப்போ கேரளாலலாம் பார்த்தோன்னா அந்த படகுல போயிட்டே இருப்பாங்க. அந்த அந்த ஓரத்தில் என்ன இருக்கும்? தண்ணியும் படிக்கட்டு ஒன்றா அப்படியே ஸ்பிளாஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ வீட்டுக்கு போகிறாங்க. அந்த லேண்டிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் த வில்லா, அந்த வில்லாவில் எப்படி இருக்குது? லேண்டிங் ஸ்டெப்ஸ்னால் அந்த தண்ணியும் அந்த படிக்கட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் செட் ourselves to on the quilt spread on the terrace. ஸோ அவங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போனாங்கன்னா அழகாக ஒரு மெத்தை விரித்து வச்சுருப்பாங்களாம். ஓகேவா? ஸோ அதான் ஸ்ப்ரெட். குவில்ட் ஸ்ப்ரெட்னா அழகான ஒரு பஞ்சு மெத்தை அந்த மாதிரி. ஸோ அழகான ஒரு மெத்தை வந்து விரித்து வச்சுருக்காங்க. அது எதை பார்த்த மாதிரி அப்படி இருக்கும்னா ஆப்போசிட்டில் அந்த ரிவரை ஃபேஸ் பண்ணி இருக்குமா. ஓகேவா? Then a silver piece rested on both land and water. So next, அந்த இருட்டான ஒரு டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஹார்ட்லி அங்கே எந்த போட்டுமே போகாதான். ஏன்னா அப்போ நைட் ஆயிடுச்சுல. ஸோ நைட் டைமில் அந்த டெரஸில் அந்த பஞ்சு மெத்தையில் அப்படியே அந்த இயற்கையை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு சில்வரியான ஜொலிக்கும். வெள்ளி எப்படி ஜொலிக்கும் அந்த மாதிரி சில்வரியான ஒரு ஹாப்பினஸ், சில்வரியான ஒரு காட்சி, ஒரு பீஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அந்த லேண்ட்லேயும் சரி வாட்டர்லேயும் சரி. லேண்ட்னா அவங்க இருக்கிற அந்த வில்லா, அந்த வீடு, சரியா? அந்த வீட்லேயும் சரி அந்த வெளியே இருக்கிற அந்த ரிவர் சைடும் சரி அப்படி ஒரு சில்வரியான ஒரு காட்சி வந்து அவங்களுக்கு வந்து தெரியுதான். ஸோ ஏன்னா அந்த டைம்ல எந்த போட்டுமே போகாது. The fring of the trees on the bank was reduced to the deep shadow. எப்படின்னா இப்போ இருட்டாயிடுச்சுல. ஸோ இருட்டானதுனால என்ன இருக்கும்? அந்த மரத்தோட நிழல் நீ பார்த்துருக்கியா எப்படி இருக்கும்? ஸோ நம்ம இப்போ போய் இருட்டில் நின்று இப்படி பயமுறுத்தினாலும் லைக் ஆப்போசிட் நமக்கே பார்க்கறதுக்கு பயமாக இருக்கும். ஒரு பேய் சிம்பிள், ஒரு பூதம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த மரங்களோட நிழல் எப்படி இருக்குன்னா ஒரு டீப் ஷேடோ வந்து கொடுக்குதான் அந்த இடத்துல, அந்த இருட்டாக இருக்கிற ஒரு இடத்துல. ஸோ அந்த மாதிரி டீப் ஷேடோ கொடுக்கும்போது அந்த மூன் லைட்டை பார்த்தா அப்படி வந்து கிளிம்டாக இருக்குமா, லைக் ஜொலிக்கும். ஓவர் த ஸ்மூத்
ஸ்மூத் ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம். ஸோ அந்த ஆற்றங்கரை ஓரமாக அந்த ஜொலி ஜொலிக்கிற மூணு அந்த டீப் ஷேடோ அதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவல் அந்த அந்த சில்வர் பீக் அப்படின்றத வந்து அந்த அளவுக்கு வர்ணிச்சு இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? த வில்லா we were living in was known as. ஸோ இப்போதான் அவங்க எந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த விழாவோட பேர் என்னன்னு பார்த்தா மொரன்ஸ் கார்டன் அப்படின்றது தான். ஸோ அவங்க வாழ்ந்துட்டு இருக்க வீட்டோட பேர், அந்த விழாவோட பேர் என்ன? மொரன்ஸ் கார்டன். Flight of stone flagged steps led up from the water to a long broad veranda which formed part of the house. ஸோ இவங்களோட அந்த வீடு எப்படி இருக்கும்னு பார்த்தா, இப்போ அந்த தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ இங்கே தான் வந்து அந்த தண்ணி இருக்கு. அந்த தண்ணியை ஒட்டி அப்படியே ஸ்டெப்ஸ் வந்து போயிட்டே இருக்குமா அவங்களோட வில்லாக்கு. அப்படியே நேராக போனால் வராண்டா வருமா. இதுதான். ஸோ ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ், ஃப்ளைட் ஆஃப் ஸ்டோன் ஸ்டெப்ஸ் இல்லை ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் எப்படின்னு பார்த்தா, ஸோ இதை வந்து நம்ம ஸ்டேர்ஸ் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே இங்கேருந்து ஒரு கனெக்ட் ஆகி இப்படி போதில்ல, ஸோ இந்த ரெண்டு வழியை ஜாயின் பண்ணுறது தான் ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ இங்கே வந்து பிரேக் ஆகாமல் இப்படி போய் அந்த மாதிரி, சரியா? டைரெக்டாக இல்லாமல் அப்படியே இப்படி கிராஸ் ஆகி போகிறது தான் நம்ம வந்து அந்த கனெக்ஷனை தான் வந்து ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எப்படி இருக்கா? ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து வாட்டர் அந்த தண்ணியிலேருந்து ஆரம்பித்து அங்கே ஒரு ப்ராட் வராண்டா இருக்குது, சரியா? அந்த வராண்டா வரைக்கும் அது வந்து கூட்டிகிட்டு போகுமா அந்த ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் which formed part of the house. இந்த ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் அந்த வரண்டா வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஹவுஸ். த ரூம்ஸ் வேர் நாட் ரெகுலர்லி அரேஞ்ச். ரூம்ஸ் எப்படி இருக்குமா? ரெகுலர்லி அரேஞ்ச் அப்படின்னா வந்து அங்கே இருக்கிற பொருட்களை அவங்க வந்து சொல்லலை. ஸோ ரூம், அந்த வீட்டில் இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமா? ஒரு ரூம் பெருசாக இருக்குமா, ஒரு ரூம் சின்னதாக இருக்குமா, ஒரு ரூம் ஹாரிசான்டல் வெர்டிக்கல் லைக் ஈக்குவலாக இல்லாமல் ஒன்று ஒரு சைஸில் இருக்குமா. அதுதான் நாட் ஈக்குவலி அரேஞ்ச் அப்படின்றது. நாட் ரெகுலர்லி அரேஞ்ச். நாட் ஆல் ஆஃப் த சேம் லெவல். எதுவுமே சேம் லெவலில் இருக்காது. எந்த ரூமே சேம் லெவலில் இருக்காது. அண்ட் சம் ஹேட் டு பி ரீச்டு பை ஷார்ட் ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ். ஸோ ஷார்ட் ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ்னால் என்னது? சில ரூம்ஸ் வந்து சின்ன படிக்கட்டுகளே ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் சில ரூம் வந்து 2-3 ஸ்டேர்ஸ் வந்து லைக் 2-3 ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து நாட் அரேஞ்ச், நாட் வாட் இஸ் ரெகுலர்லி அரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. த பிக் சிட்டிங் ரூம் overlooking the land steps had stained glasses windows with colored picture. ஸோ அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போனால் அங்கே வந்து ஒரு பிக் சிட்டிங் ரூம் வந்து இருக்குமா. அந்த பிக் சிட்டிங் ரூமில் என்ன மாதிரி பொருள் அங்கே வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா, சுற்றி வந்து ஸ்டெயின்டு வித் கிளாஸ் விண்டோஸ். ஸோ இப்போ நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி தான். ஸோ நம்ம வீட்டில் வந்து விண்டோஸ் இருக்கும், அதில் வந்து கிளாஸ் இருக்கும்ல. ஸோ அந்த கிளாஸில் வந்து அவங்க வந்து நிறைய வந்து பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ கலர்டான ஒரு பெயிண்ட் பண்ணப்பட்ட பிக்சர்ஸ் இருக்கு. அப்படின்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து அது என்ன மாதிரி பிக்சர் அதை தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ், ஓகே. ஸோ அந்த வீடு வந்து மொரான்ஸ் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே அந்த தண்ணியிலேருந்து அவங்க அந்த ரிவர்லேருந்து இறங்கும் போது எப்படி இருக்குமா, அந்த ஸ்டெப்ஸ் வந்து வாட்டரை டச் பண்ணி அப்படியே லாங்காக ஒரு வரண்டா போகுமா, ஒரு ப்ராடான ஒரு வரண்டா போகுமா. அந்த வரண்டாக்குள்ளே அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த ரூம்ஸ் எதுவுமே ரெகுலராகவே சைஸில் இருக்காது, ரெகுலர் அரேஞ்சாக இருக்காது. ஒரு சிலது வந்து ஷார்ட் ஸ்டெப்ஸில் வரும், ஒரு சிலது வந்து லாங் ஸ்டெப்ஸில் போய் முடியலாம். ஸோ இந்த சைடு 2 ஸ்டெப் இருக்கலாம், அந்த சைடு வந்து 3 ஸ்டெப்பு ஒரு ரூமை ரீச் பண்ணும், அந்த மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட வீட்டில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு பிக் சிட்டிங் ரூம் வந்து இருக்குமா. அந்த பிக் சிட்டிங் ரூம்ல விண்டோஸ் இருக்கும். அந்த விண்டோஸ்ல என்ன இருக்கு? கலர்ஃபுல்லான ஒரு பெயிண்டிங்ஸ் இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ். ஸோ இப்போ அந்த பிக்சர்ஸ் கலர்ஃபுல்லான பெயிண்டிங் சொன்னாங்க இல்லையா, அதுதான் அந்த பிக்சர், அந்த 2 டைப் ஆஃப். ஸோ அந்த பிக்சரை பற்றி இவர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஒன் ஆஃப் த பிக்சர்ஸ் வாஸ் of a swing hanging from a branch half hidden in dense foliage, and in the checkered light and shade of this bower two persons were swinging and they were another. So இதுதான் ஃபர்ஸ்ட் பிக்சரோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சரோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒரு மரம் இருக்கு, சரியா? அந்த மரம் இருக்கு, அந்த மர கிளையிலேருந்து ஒரு கயிறு போட்டு ஊஞ்சல் மாதிரி கட்டியிருக்காங்களாம். ஸோ அந்த ஊஞ்சல்ல
2 பேர் உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு விண்டோல வரையப்பட்ட ஒரு பிக்சர். ஓகேவா? ஸோ ஃபாலியேஜ் அப்படின்னா லீவ்ஸ் அப்படின்னு அர்த்தம். டென்ஸ் ஃபாலியேஜ்னா டென்சிட்டி, அப்படியே அடர்த்தியா, அந்த மாதிரி அடர்த்தியான லீவ்ஸ் ஃபுல்லா கவரப்பட்டிருக்கும். ஸோ அந்த அடர்த்தியான லீவ்ஸ்ல ஒரு பிரான்ச்ல வந்து ஊஞ்சல் கட்டி யாரோ ஊஞ்சல் ஆடுற மாதிரி, ஸ்விங்கிங், யாரோ ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு பிக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். And they were another of broad flight of steps leading into some castles like palace. ஸோ இன்னொன்று எப்படி இருக்கு, லைக் இங்கே வந்து ப்ராட் ஸ்டெப்ஸ் பார்த்தியா? ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராட் ஸ்டெப் போது அப்படியே உள்ளே போனால் கேஸ்டில் லைக் பேலஸ், ஒரு அரண்மனை மாதிரி இருக்கான். ஸோ அந்த காலத்தில் அந்த மாதிரி யோசிச்சுப்பார். நம்மளோட ஃபிலிம்ஸ்லலாம் காட்டுவேன் அந்த காலத்து அரண்மனை எப்படி இருக்கும், நம்ம சந்திரமுகியில் கூட காட்டியிருப்பாங்க ஒரு பேலஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதான் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இன்னொரு விண்டோவில் இருக்கிற படம் எப்படி இருக்கும், ஒரு ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ்னால் என்ன, இப்படி இப்படி திரும்பி திரும்பி போகிற மாதிரி. ஸோ ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கும், அங்கே வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸால் வரையப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கேஸ்டில் மாதிரி பேலஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டெப்ஸ்க்கு கீழேன்னு பார்த்தா நிறைய பேர் வந்து போயிட்டு நடந்துட்டு வந்துட்டு இருக்க மாதிரி, மேலே போய் கீழே வர மாதிரி இருக்குமா. ஸோ அங்கே வந்து மென்ஸ் விமென்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராப் வேர் கோயிங் அண்ட் கம்மிங். ஸோ கிராப் அப்படின்னு பார்த்தா லைக் க்ளோதிங். ஸோ ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். இப்போ ஃபெஸ்டிவல் அப்படின்லாம் வந்தால் நம்ம எப்படி அழகாக ட்ரெஸ் பண்ணுவோம், ஒரு செலிப்ரேஷன் ஆகட்டும், ஒரு வெட்டிங் ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து இருக்குது. அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து மெயில் அண்ட் ஃபீமேல், மென் அண்ட் விமன் வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு இருக்காங்க. அது எப்படி இருக்கா, ஒரு பேலஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்டோட பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் இதுதான். when the light fell on the windows. ஸோ இப்போ அந்த லைட், அந்த சூரிய ஒளி வந்து அந்த விண்டோல படும்போது these pictures shown wonderfully seeming to fill with the riverside atmosphere with holiday music. ஸோ அந்த லைட் அந்த விண்டோஸ்ல படும்போது எப்படி இருக்கும் தெரியுமா, ஒருத்தன் வந்து ஹாலிடேஸ்க்கு போயிருக்கான், எப்படி மியூசிக் அழகா தனியா என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருப்பானோ அந்த அளவுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து இருக்கு. ஒரு ஹாலிடே மியூசிக்கை செலிப்ரேட் பண்ற மாதிரி அந்த இமேஜ் இருக்கு. Some far away, longing forgotten rivalry seemed to be expressing itself in silent words of light. They இது வரைக்கும் பார்க்கலாம். So rivalry அப்படின்னா celebration. செலிப்ரேஷன். ஸோ இப்போ ஒரு லாங்காக ஃபர்காட்டன், ஒரு ரொம்ப நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாளாக செலிப்ரேஷன், அந்த மாதிரி ஒரு ரொம்ப நாளாக மறந்து போய் ஒருத்தவங்க செலிப்ரேஷன் பண்ணும்போது ஒருத்தவங்க அந்த செலிப்ரேஷனை மறந்துருந்தா அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறவங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்களாம், அந்த செலிப்ரேஷனை வந்து ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ சன்லைட் பட்டதுனால இவ்வளவும் வந்து அவருக்கு தெரியுது. ஓகேவா? எஸ், seems to be expressed itself in silent words of light. ஸோ அந்த செலிப்ரேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தா சைலண்டாக அந்த லைட்டுக்கு அடியில் வந்து நடந்துட்டு இருக்கு. The love thrills of the swinging couple making alive with their internal story, the woodland of the river bank. So this is the conclusion of it. So இந்த இது இருக்கு இல்லையா, இந்த உட்டன் பேங்க் இருக்குல்ல, அந்த ரிவர். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது யாரோ அங்கே ஒரிஜினலாகவே அந்த விண்டோஸில் வந்து ஒரிஜினலாகவே அந்த பெயிண்டிங்லாம் ரியலிஸ்டிக்காக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ ஒரிஜினலாகவே யாரோ அங்கே கயிறு கட்டி ஒரு கப்பல் வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி அவருக்கு வந்து அந்த சன்லைட்டில் வந்து படுது. ஓகே, ஸோ இது என்ன, இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக அந்த விண்டோவில் இருக்கிற 2 பிக்சரை பற்றி. ஒரு பிக்சர் வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது, லீவ்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த பிரான்ச்சில் வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஊஞ்சல் கட்டி விளையாண்டுற ஸ்விங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்விங்கிங், அந்த லைட் படும்போது எப்படி இருக்குது, ஒரிஜினலாகவே யாரோ கப்பல் வந்து அங்கே வந்து ஸ்விங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க ஃபேஸை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா உண்மையான லவ் தெரிகிற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த லைட்டில் வந்து தெரியுதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு பேலஸ் இருக்கான். ஸோ ஒரு ஸ்டெப்ஸ் உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக பேலஸாக இருக்குது. அங்கே வந்து மெயில் அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஏதோ செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்காங்க அப்படின்றதான் நம்மளோட 2 இமேஜோட டிஸ்கிரிப்ஷன். ஓகே, then the topmost room of the house was in the round tower with windows opening to every side. So இதுக்கு எல்லாத்துக்கும் மேல வந்து டாப் மோஸ்டா ஒரு ரூம் இருக்கா. It was round tower. So எப்படி இருக்கா, ரவுண்டா இருக்கு. சரியா? ஸோ ஒரு டவர் இந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் டவர் இருக்கு வித் விண்டோஸ் ஓப்பன். ஸோ அந்த ரவுண்ட் டவர்ல ஃபுல்லா விண்டோஸ் வந்து ஓப்பனா இருக்கு to every side. This
this I used as my room for writing poetry. So இந்த ரூம் நம்மளோட ஆத்தர் நம்மளோட ரவீந்திரநாத் தாகூர் எதுக்கு யூஸ் பண்ணுவாரு, போயம் எழுதுறதுக்காக யூஸ் பண்றாரு. ஓகே, nothing could be seen from thence save the top of the surrounding tree and the open sky. So இந்த இடத்துல இருந்து உட்காந்து நான் பார்த்தேன்னா எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது. மேல வானம், என்னை சுத்தி வந்து அந்த ஸ்கை, இது மட்டும்தான். அந்த ஸ்கையும் அந்த சரௌண்டிங் பை ட்ரீஸ், அந்த ட்ரீஸும் மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும். ஸோ எனக்கு வந்து அந்த இடத்துலேருந்து பார்த்தா வேற எதுவுமே தெரியாது. ஸோ இது எதுக்காகனா அவர் போயம் எழுதுறதுக்கான ஒரு ரைட்டான ஒரு பிளேஸாக தான் இதை வந்து அவர் பார்க்குறாரு. ஓகே, அண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு ஐ was the busy with the evening songs. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூமில் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஈவினிங் சாங்ஸோட நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். ஸோ ஆஃப் திஸ் ரூம் ஐ ரோட். ஸோ அதனால தான் இந்த ரூமை பற்றி நான் வந்து இந்த ரைட்டிங்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேர் வேர் இன் த பிரெஸ்ட் ஆஃப் லிமிட்லெஸ் space cloud or laid to sleep I have built my house for the poesy. poem அப்படின்னா ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா poem கவிதையே, கவிதையே அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ஃபைனலாக இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரூமில், எந்த மாதிரி ஒரு ரூமு, சுற்றி வந்து கண்ணாடி இருக்குமா, அந்த கண்ணாடியில் அந்த ரூமில் உட்காந்து பார்த்தா மேலே வானம் தெரியுமா, அவரை சுற்றி க்ரீனாக, விச் மீன்ஸ் ட்ரீ, இது மட்டும் தான் சரௌண்டடாக இருக்கும். ஸோ இது வந்து நான் போயம் எழுதுறதுக்கான ஒரு சிறந்த இடம். அதனால நான் வந்து என்னோட ஈவினிங் சாங்ஸை கேட்டுட்டு இந்த ரூமை பற்றியும் நான் வந்து எழுதியிருக்கேன். அதை பற்றி தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம், சரியா? ஸோ இந்த ரூமை பற்றியும் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ரூமை அந்த நெக்ஸ்ட்டு ஒரு கனெக்ஷன், ஒரு மெட்டாஃபர் மாதிரி, சரியா? ஒரு மெட்டாஃபர் எப்படின்னா, நீ பறந்து விரிந்த அந்த வானத்தில் அந்த கிளவுட்ஸ் எல்லாம் எப்படி வந்து ட்ராவல் ஆகுதோ அதே மாதிரி நான் உனக்கு ஒரு வீடு கட்டியிருக்கேன் கவிதையே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டான்ஸா வந்து லைக் இந்த பேராகிராஃப் வந்து அவர் முடிச்சிடறாரு. ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் திஸ். ஓகே, லாஸ்ட் லைன் என்னது, இந்த மாதிரி ஒரு என்லெஸ்ஸான ஒரு ஸ்பேஸ் இருக்குது, சரியா? பறந்து விரிந்த அந்த ஸ்பேஸில் கிளவுட்ஸ் எல்லாம் வந்து எப்படி அழகாக ரெஸ்ட் எடுத்து லே டு ஸ்லீப். ஸோ எப்படி கிளவுட்ஸ்லாம் வந்து அழகாக ரெஸ்ட் எடுத்து அவங்களோட டைமை ரிலாக்ஸ் பண்ணி தூங்குறாங்களோ அதே மாதிரி கவிதையே நானும் உனக்காக, நீ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உனக்காக ஒரு வீடு கட்டியிருக்கேன். ஸோ அந்த வீட்டை பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் மை ரெமினிசன்ஸ். இப்போ புரிஞ்சுதா? ஸோ மை ரெமினிசன்ஸ். ஸோ லைனாக படித்தா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஒரு 20% கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீ படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேர்ட்ஸோட மீனிங் எல்லாமே மேலே எழுதி வச்சுக்கோ, சரியா? அதுக்கப்புறம் நீ வந்து அதை படிச்சு பாரு, கண்டிப்பாக புரியும். ஸோ நம்ம லெசன்ஸ் முடிச்சிட்டோம். Can we go for the book back now? Fill in the blanks. The author speak about the river. So எந்த ரிவரை பத்தி பேசுறாரு? Ganges. Okay. The author's brother's name, அவரோட brother name என்ன? ஜோதேந்திரன். The moonlight gleamed over the smooth flowing stream. என்ன வந்து அங்க வந்து glim ஆகுது, என்ன வந்து பளிச்சுன்னு தெரியுது? moonlight. The dash room of the house was the round tower. எது வந்து ரவுண்ட் டவரா இருந்தது? டாப் ரூம். எஸ், டாப் மோஸ்டா ஒரு ரூம் இருந்துச்சு இல்லையா, அதுதான். அண்ட் வித் விண்டோஸ் ஓப்பனிங் டு எவ்ரி சைட்ஸ், எல்லா சைடுமே விண்டோஸ் எப்படி இருந்துச்சு? ஓப்பனா இருந்துச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம், சரியா? So next வந்து இப்போ question answers பார்க்கலாம். How does the author feel when he sees the Ganges again? So அந்த Ganges, அந்த கங்கையை பார்த்தோன்னா அவர் திரும்பவும் எப்படி ஃபீல் பண்ணாரு அப்படின்றத question. Okay, so here the answer. The Ganges again. So சொன்னார் இல்லையா, again and again those, திரும்ப எனக்கு என்ன ஞாபகம் வருது? அந்த unspeakable, அந்த சொல்ல முடியாத அளவுக்கு என்னோட அந்த டே அண்ட் நைட்ஸ் வந்து இருந்தது. ஜாய் வந்து எப்படி இருக்குமோ ரிலாக்ஸ்டா போகும், சேட் வந்து லாங்கிங்காகவே இருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாதிரி காணாம போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல அவருக்கு என்ன கேட்குது? ஒரு சின்ன முணுமுணுக்கிற மாதிரி ஒரு சத்தம், மட்டரிங் சத்தம் வந்து கேட்குது. ஸோ அந்த ராக்ல வந்து அந்த தண்ணி ஸ்பிளாஷ் ஆகிற சத்தம் வந்து அவருக்கு கேட்குது. ரிவர் அலாங் வித் த க்ளோஸ் கூல் ஷேட் ஆஃப் இட்ஸ் உடன் பேங்க். எஸ், அங்கே என்ன மாதிரி ஒரு ஷேட்ஸ் இருக்கா? கூல் ஷேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஏன்னா அது சுற்றி ட்ரீ கவராக இருக்கு இல்லையா,
ஒரு குளுமையான ஒரு காற்று அந்த மாதிரி மொட்டை மாடிக்கு நைட்டு ஒரு 11 o'clock ஒரு 10 o'clock 10:30 அந்த மாதிரி போனால் நம்ம ஃபேன் ஏசி காற்றை விட அங்கே வந்து ரொம்ப நேச்சுரலிஸ்டிக்காக ஒரு நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அந்த மாதிரி. இன் வாட் வேஸ் த ரிவர் அண்ட் இட்ஸ் பேங்க் ஹாவ் சேஞ்ச்டு, என்ன மாதிரியெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அங்கே வந்து ரீப்ளேஸ்டு பை மில்ஸ் அண்ட் அந்த நாய்ஸு ஸ்மோக்கு இது எல்லாமே அங்கே வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவ் வேர் த ரூம்ஸ் அரேஞ்ச்ட் இன் த ஆத்தர்ஸ் ஹவுஸ். ஸோ எப்படி ஈக்குவலாக அரேஞ்ச் ஆயிருந்துச்சா? கிடையாது, இட் வாஸ் அன்ஈக்குவல், அதாவது ரெகுலராக அரேஞ்சாக இல்லாதது. ஓகே, ஃபர்ஸ்ட் அங்கே எடுத்தோன்னே என்ன இருக்கு, ஒரு ஃப்ளாட்டான லைக் வந்து ஒரு ஸ்டெப்டு ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் தென் அதுக்கு லீட் பண்ணி நேராக போனால் ஒரு ப்ராடான ஒரு பெரிய வராண்டா இருக்கு. ஸோ அந்த வராண்டா கிட்ட ரூம்ஸ் எப்படி இருக்குமா, நாட் ரெகுலர்லி அரேஞ்ச் அண்ட் ஆல் த ரூம்ஸ் வேர் நாட் த சேம் லெவல். அது ரெகுலர்லி அரேஞ்ச் இல்லாததுனால எந்த ரூமுமே கரெக்டான மெஷர்மெண்ட்ல இருக்காதான். ஸோ க்ராஸா அந்த மாதிரி தான் இருக்குமா. ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வீட்டை வந்து கட்டியிருக்காங்க. ஓகே, சம் ரூம்ஸ் had to be reached by short flight of stairs and a big sitting room faced the landing steps. இதுதான் அந்த வீட்டோட like descriptions. Then next question is for paragraph. So paragraph பார்க்கலாம். Explain in details how the author spent his afternoon. So spend his afternoon அங்க ரெண்டு ஆஃப்டர்நூன் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து ரெய்னி டேஸோட ஆஃப்டர்நூன் அண்ட் அனதர் வந்து நார்மலான ஒரு ஆஃப்டர்நூன். ஸோ ரெய்னி டேஸை வந்து அவர் எப்படி ஸ்பெண்ட் பண்ணாரு, ஓல்டு வைஷ்ணவ சாங்ஸ் வந்து பாடிட்டு வந்தாரு அண்ட் அதுக்கு அவராகவே ஒரு டியூன் போட்டாரு அக்கம்பனிங் வித் தி ஹார்மோனியம். ஸோ அதர் ஆஃப்டர்நூன் எப்படி ஸ்பெண்ட் பண்ணாரு, அவரோட பிரதரும் வருவாங்க இல்லையா. ஸோ பிரதர் வந்து வயலின் வாசிப்பாரு, இவர் வந்து பாட்டு பாடுவார். ஸோ இந்த மாதிரி அவங்கள வந்து மியூசிக்ல வந்து இன்வால்வ் பண்ணிப்பாங்க டில் த சன்செட், அப்படின்னா ஈவினிங் வரைக்கும். டிக்ளைனிங் டே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, எண்ட் ஆஃப் த டே அது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் ஹவ் த ரிவர் லுக்ஸ் வென் ஹி ரோஸ் பேக். ஸோ அவர் வீட்டுக்கு போகும்போது அந்த ரிவர் எப்படி இருக்கு, சில்வர் பீக்ல இருந்துச்சு இல்லையா, அதுதான். ஆன் த வெஸ்ட் சைட் ஆஃப் த ரிவர் த சன் ரேஸ் டிக்ளைன், அப்படின்னா என்ன அர்த்தம், சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எண்ட் ஆஃப் த டே மறைஞ்சிட்டு இருக்கு. அப்ப ஈஸ்ட் சைடு என்ன வந்து வெளியே வருது, மூன் வந்து ரைஸ் ஆகுது. அந்த ஃபேக்டரி ஆஃப் கோல்டன் டாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான். மூன் வந்து ரைஸ் ஆகுது. மூன் எப்படி ரைஸ் ஆகுது, அந்த இலைகளுக்கு இந்த மாதிரி ட்ரீ இருக்கும் போது அந்த மூன் வந்து இந்த இலைகளுக்கு நடுவில் வந்து ரைஸ் ஆகுதான். ஸோ அதுதான் ஸ்ப்ரிங் ஆஃப் ட்ரீஸ். ஸோ சில்வர் ஸ்ட்ரீக்ஸ் வாஸ் ஃபார்ம்டு வேர் தே லேண்ட் அண்ட் வாட்டர் மெட். ஸோ லேண்டும் வாட்டரும் மெட் ஆகிற இடம் எப்படி இருந்தது, ஒரு சில்வர் ஸ்ட்ரீக் மாதிரி இருந்துச்சு. போட்ஸ் வேர் ஹார்ட்லி சீன், அப்படின்னா ஈவினிங் டைம் விச் இஸ் எட் டு பி நைட். ஸோ நைட்டாக இருக்கிறதுனால அங்கே வந்து போட் அந்த அளவுக்கு வரல. த ரிவர் போர்டிங் the trees boarding the river bank appeared like a dark shadow and the moonlight glowed over the smooth flowing stream. ஸோ இதுதான் அதோட ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் முடிச்சிட்டோம். பேராகிராஃப் 2 தான் இருக்கு. ஸோ கொஞ்சமாக வந்து அதை கேட்ட மாதிரி நீ எழுது. ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணி கேட்டாலும் நீ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெசன்ஸை புரிஞ்சுட்டு நீ வந்து ஆன்சர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம எதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஒகேபுலரி பார்ட்குள்ளே போகிறோம். சரியா, நம்மளோட ஒகேபுலரி பார்ட்குள்ள போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கிளிப்டு வேர்ட்ஸ். ஸோ கிளிப்டு வேர்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய வேர்டு இருக்கும், அந்த பெரிய வேர்டை நீ ஷார்ட்டாக கூப்பிடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ டெலிவிஷன், டிவி அந்த மாதிரி பெரிய வார்த்தைகளை வந்து சுருக்கப்படுத்தி சொல்றது தான் கிளிப்டு வேர்ட். ஓகே, கிளிப்பிங் இஸ் அ வேர்ட் ஃபார்மேஷன் ப்ராசஸ் வித் கன்சிஸ்ட் ஆஃப் த ரிடக்ஷன்ஸ் ஆஃப் வேர்ட் டு ஒன் பார்ட் of it. So அந்த வேர்டு வந்து ஒரு பார்ட் ஆஃப் வேர்டை வந்து நம்ம வந்து மாத்துறோம். These words are called clipped words. So இந்த வார்த்தையை தான், அந்த ஒரு பார்ட் ஆஃப் வேர்டை தான் நம்ம clipped words அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆன்சர்ஸ் பார்க்கலாமா. இங்க பத்தியா அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து what color green color. ஸோ ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு, அது ஆட்டோ அப்படின்னு சொல்லுவோம். அட்வர்டைஸ்மெண்ட், ஆட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எக்ஸாமினேஷன், எக்ஸாம். ஸோ ஃபேன், இவ்வளோ நாளாக நமக்கு தெரிஞ்ச வந்து ஃபேன். அப்போ ஃபேன் வந்து ஃபுல் ஃபார்மே கிடையாது, ஷார்ட் ஃபார்ம். ஸோ அதில் ஃபுல் ஃபார்ம் என்ன, ஃபெனடிக், தென் கேசோலின், கேஸ், ஃபோட்டோகிராஃப், ஃபோட்டோ, பேண்டலூன்ஸ். நம்ம வந்து பேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் அதோட ஃபுல் ஃபார்மே பேண்டலூன்ஸ். ஸோ மேத்தமேட்டிஷியன், மேக்ஸ், லஞ்ச் ஆன், லஞ்ச். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட கிளிப்டு வேர்ட்ஸ். ஸோ ஒரு பெரிய வேர்டு இருக்கும், அதோட ஒரு பார்ட் ஆஃப் வேர்டை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், கிளிப்டு வேர்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இங்க பாரு, ஜிம், லஞ்ச், மேத், மெமோ, மூவி,
ஓகே தென் ஃபேண்ட் போட்டோ தென் வர்சிட்டி அப்படின்றது சரியா ஒரு பெரிய வேர்டு இருக்கும் அதோட சுருக்கி ஒரு பார்ட் ஆஃப் த வேர்டை நம்ம சொல்லும் போது அதுதான் கிளிப்டு வேர்ட் அப்படின்றது ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதோட கிளிப்டு வேர்ட் என்னன்னு பார்க்கலாம் ஃபைண்ட் அவுட் த கிளிப்டு வேர்ட் ஃபார் த ஃபாலோயிங் ஸோ ஏரோப்ளேன் அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ட் ஏரோ வராது ஸோ ஏரோன்றது வேற மீனிங்ல ஸோ நமக்கு வந்து பிளெயின் இருக்கு ஸோ அதனால பிளெயின் நெக்ஸ்ட் we have microphone mic then refrigerator நம்ம ஷார்ட்டா எப்படி சொல்லுவோம் fridge kilogram kilo then we have cafeteria which was called as cafe so short form first clipped முடிச்சாச்சு yes so next பார்க்கலாமா so form இந்த clipped word வச்சு நம்ம ஒரு sentence எழுத போறோம் so sentence வந்து இங்க நான் கொடுத்திருக்கேன் அதோட clipped word என்னன்னு பார்க்கலாம் so first photograph is photo then so next gym next lunch add zoo okay next போலாமா எஸ் ஸோ இப்போ கிளிப்டு வேர்ட் பார்த்து முடிச்சாச்சு இப்போ பிளெண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ பிளெண்ட்னா என்ன மிக்சிக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு நம்ம சட்னிலாம் அரைப்போம்ல அதுதான் பிளெண்ட் ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 வார்த்தை இருக்கும் அந்த 2 வார்த்தையை பிளெண்ட் பண்ணி மிக்சிக்குள்ளே போட்டு அரைச்சி ஒரு வார்த்தையை ஆக்க போகிறோம் அதுதான் பிளெண்ட் ஸோ 2 வார்த்தைகள் இருக்கும் அந்த 2 வார்த்தையிலேருந்து நம்ம புதுசாக ஒரு வார்த்தையை வந்து உருவாக்கணும் அதுதான் நம்மளோட பிளெண்ட் ஸோ இப்போ கோகனட் சட்னி அரைக்கணும் ஒயிட் சட்னி அரைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க கோகனட் அப்புறம் அந்த வாட் இஸ் தட் அந்த கிராமு தென் வந்து சில்லி இதெல்லாம் போட்டு அரைப்போம் அதெல்லாம் போட்டு அரைச்சாதான் நமக்கு ஒயிட் சட்னி கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஓகே a blend word or a blend is a word formed from parts of 2 or more than words so இது 2 பார்ட்டாவும் இருக்கலாம் இல்ல அதுக்கு மேல்பட்டதாகவும் இருக்கலாம் so binary plus digit இது வந்து bit okay breakfast plus lunch இது என்ன சொல்லலாம் brunch then camera plus record camcorder then electro plus execute electrocute so இதுல இருந்து ஒரு part of word and இதுல இருந்து ஒரு part of word ரெண்டுத்தையும் சேர்த்து புதுசா ஒரு வார்த்தையை அமைக்கிறது தான் நம்மளோட blend அப்படின்னு சொல்றது electronic and mail so இதுல இருந்து எடுத்துக்கிட்டோம் and இங்க mail so email நம்மளோட email IDs இருக்கு இல்லையா அதுதான் then mechanic plus electronic which is called mechatronic then motor plus pedals mobbed then motor plus hotel motel news plus broadcast newscast smoke plus fog smoke then Spanish plus English this is called Spanglish vital plus amini is called vitamin okay so 2 வார்த்தைகள் இருக்கும் அந்த 2 வார்த்தையில இருந்து புதுசா ஒரு வார்த்தையை நம்ம உருவாக்குறது தான் blend so blendனா நீ மிக்ஸி ஞாபகம் வச்சுக்கோ சட்னி ஞாபகம் வச்சுக்கோ so ரெண்டுத்துல இருந்து புதுசா பார்க்கணும் அதுவே clipped அப்படின்னா என்ன அர்த்தம் கிளிப்டுனா பெரிய வார்த்தை இருக்கும் ஸோ அந்த பெரிய வார்த்தையில ஒரு பார்ட் ஆஃப் வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அதுதான் வந்து கிளிப்டுனா சுருக்குறது ஓகேவா நெக்ஸ்ட் போலாமா பிளெண்ட்னா நீ புதுசா உருவாக்குற ஒரு வார்த்தை நெக்ஸ்ட் போலாமா எஸ் ஃபைண்ட் அவுட் த கிளிப்டு வேர்ட் ஸோ இதுல இருந்து நம்ம வந்து கிளிப்டு வேர்ட் அப்படி எடுக்க போறோம் ஸோ இன்டர்நேஷனல் பிளஸ் போலீஸ் வி ஹேவ் Interpol okay next helicopter plus pad helipad then motor plus hotel motel then we have education electronic e-commerce okay so next போலாமா yes ஸோ இதுல இருந்து நான் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நீ உன்னோட ஓம் சென்டென்ஸை எழுதுறதுக்கு நீ ட்ரை பண்ணு இல்லைன்னா இதை வந்து பார்த்து எழுது இல்லை படிச்சுக்கோ சரியா நெக்ஸ்ட் போலாமா
எஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து idioms பார்க்க போகிறோம். idioms அப்படின்னா என்ன? ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட், சரியா? அந்த குரூப் ஆஃப் வேர்டு என்ன பண்ணோம்னா அந்த வேர்டுக்கான மீனிங் வந்து கொடுக்காதான், அந்த வேர்டுக்கு வேற ஒரு மீனிங் இருக்கு. அதுதான் நம்மளோட idioms அப்படின்னு சொல்றது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், when a pigs fly அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ பிக் பறக்குமா? பறக்காது இல்லையா? ஸோ அதுதான். அப்போ when a pigs fly அப்படின்னா அப்போ பிக் பறக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். பட் ஆனால் அதோட ரியல் மீனிங் என்ன? வேறையா இருக்கும். அதுதான். ஓகே, எஸ், பார்க்கலாமா? So an idiom அப்படின்னு பார்த்தா it's an expression words or phrase that has figurative meaning. ஸோ அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும், பட் ஆனால் அந்த வேர்டோட மீனிங் இருக்காது, அதுக்கு வேற ஒரு மீனிங் இருக்கும். அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? இடியம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கிக் த பக்கெட். கிக் த பக்கெட்னா என்ன? பக்கெட்டை அது பேர் என்ன? எட்டி உதைச்சிரு அப்படின்னு சொல்றதா? கிடையாது. ஏன்னா கிக் த பக்கெட் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னு பார்த்தா லைக் somebody has dead to die, யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றது தான் கிக் த பக்கெட் அப்படின்னு நம்ம இடியம்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட டெய்லி லைஃப்பில் வந்து இடியம்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு பர்டிகுலரான திங்க் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் ஐட்டம். பேட் எக். பேட் எக்டா முட்டை அழுகி போச்சு அதானே? பட் இதோட ரியல் மீனிங் என்ன? டிஸ்ஹானஸ்ட். ஸோ ஒரு டிஸ்ஹானஸ்டான பர்சனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு பேடான ஒரு பர்சனை தான் he is a bad egg அப்படின்னு சொல்றது. he was a bad egg or he is a bad egg, anything. ஸோ பேட் எக் தான் என்ன? முட்டை அழுகிருச்சு. பட் அது வந்து நம்ம பர்சனோட கம்பேர் பண்ணும்போது இடியம்ஸாக சொல்லும் போது டிஸ்ஹானஸ்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. அ பீஸ் ஆஃப் கேக். பீஸ் ஆஃப் கேக்னா இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட், நான் செம்மையாக பண்ணிடுவேன் அப்படின்றது. அ டாஸ்க் தட் ஹாஸ் பீன் அக்கம்ப்ளிஷ்ட் வெரி ஈஸிலி. அ பீஸ் ஆஃப் கேக். ஸோ கேக் வந்து ஒரு பீஸ் இருக்கு, சரியா? அது பீஸ் ஆஃப் கேக்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லை, செம்மையாக நான் பண்ணிடுவேன், பாரு இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்றது தான் பீஸ் ஆஃப் கேக். ஸோ வேற சில மாதிரி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கவுச் பொட்டேட்டோ அப்படின்னா ஒரு ஐடியலான ஒரு பர்சன். ஓகே, தென் பிரெட் அண்ட் பட்டர். ஸோ பிரெட் அண்ட் பட்டர் இதை நம்ம பிரிக்க முடியும். லைக் வந்து பிரெட் அண்ட் பட்டர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி இருக்காங்க, அது வந்து ஒரு நெசசிட்டி. நம்ம வந்து பன் பட்டர் ஜாம் சாப்பிடணும்னா அப்போ அந்த பிரெட் அண்ட் பட்டர் முக்கியம் தானே, அது வந்து ஒரு நெசசிட்டி அப்படின்றத புரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் ஸ்மார்ட் குக்கி. ஸ்மார்ட் குக்கின்னா என்ன? ஸ்மார்ட்னா என்ன? கிளவர். குக்கினா பர்சனை சொல்றது. ஸோ ஒரு கிளவரான ஒரு பர்சன். பிக் சீஸ் பர்சன் மீன்ஸ் பிக் சீஸ் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட ஃபுட் ரிலேட்டட் இருக்கிற இடியம்ஸ். ஸோ இதை நம்ம வந்து படிச்சுட்டு மட்டும் இருந்தா அது டக்குன்னு மறந்து போயிடும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட லஞ்ச் டைமில் வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, இப்போ உனக்கு ஒருத்தனை பிடிக்கல, அவன் வந்து டிஸ்ஹானஸ்டாக இருக்கான் அப்படி, நீ டிஸ்ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லாமல் he was a bad egg man அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, எஸ். ஓகே, ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான இடியம்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னா இப்போ வந்து இது உன்னோட டர்னு, நீனா டிசிஷன் எடுக்கணும். இட் இஸ் யோர் டர்ன் டு மேக் அ டிசிஷன். அதுதான் த பால் இஸ் இன் யோர் கோர்ட். நெக்ஸ்ட் சேவ்டு பை த பால், விச் மீன்ஸ் நீ வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து சேவ் பண்ணிட்ட. ஸோ சேவ்டு பை த பெல், சேவ்டு பை த பெல். Then we have the streak out, jump for joy, then on the ball, ஃப்ரண்ட் ரன்னர். இதெல்லாம் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான இடியம்ஸ். ஸோ இப்போ நம்பர் ரிலேட்டடாக என்ன பார்க்கலாம். ஆன் கிளவுட் 9 அப்படின்னா ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங்கில் தான் ஆன் கிளவுட் 9. என்னடா எப்படி இருக்க அப்படி, நான் செம்மையான ஒரு ஜாலி மூடில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஆன் கிளவுட் 9. அட் 6s and 7s அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட், சரியா? ஸோ நீ எதை நினைச்சோ கன்ஃபியூஸ்டாக இருக்க அப்படின்றது தான் 6s and 7. தென் ஸோ அது ரிலேட்டடாக 1 horse town village, take 5, then 7th heaven above, very happy something. பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்னா கம்ப்ளீட்டாக ஒன்று பர்ஃபெக்டாக இருந்தால் அது பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்கிறது. தென் வி ஹாவ் கலர் இடியம். ஸோ கலரை வச்சு என்ன சொல்கிறாங்க? காட்ச் ரெட் ஹேண்டட் அப்படின்னா ஒருத்தர் திருடுறான், ஒருத்தர் தப்பு செய்கிறான், அவனை கையும் காலமாக போய் பிடிப்போம், அதுதான் காட்ச் ரெட் ஹேண்டட், அந்த ஸ்பாட்லேயே போய் பிடிக்கிறது. ஸோ இது உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பிளாக் ஷீப் அப்படின்னா அந்த கருப்பு ஆடு, அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு கருப்பு ஆடு இருக்குன்னு சொல்லுவாங்களா நம்ம ஃபிலிம்லலாம், அந்த மாதிரி. ஓகே, அவுட் ஆஃப் த ப்ளூ. ஸோ அவுட் ஆஃப் த ப்ளூனா விச் மீன்ஸ் ரேண்டம் ஆர் சர்ப்ரைஸ். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் விச் ஹேப்பன்ஸ் வெரி ரேர்லி. ஓகே, தென் அண்ட் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, கிரே ஏரியா. ஓகே, ஸோ அனிமல்ஸ் வச்சு இடியம்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தா அட் அ ஸ்னெயில் பாஸ், தென் லெட் த கேட் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அட் அ ஸ்னெயில் பாஸ் அப்படின்னா ஸ்னெயில் எப்படி போகும்?
நத்தை எப்படி போகும்? பொறுமையா ஊறி போகும் இல்லையா? ஸோ மூவிங் வெரி ஸ்லோலி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா லெட் த கேட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னா ஒரு ரகசியத்தை வந்து அவுத்து விட்டுரு. ஸோ ரகசியத்தை சொல்லிடு, அந்த சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ணிடு அப்படின்றது தான் லெட் த கேட் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய இடியம்ஸ் இருக்குது. நீ 8th ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால உனக்கு வந்து ஃபுட்டுக்கு அப்படி இப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பட் இதுவே நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் போகும்போது இன்னும் நிறையா படிக்கணும். ஸோ அதனால் இடியம்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரே இதில் கற்றுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி 10 டேஸ்க்கு ஒரு இடியம்ஸ் அந்த மாதிரி நீ யூஸ் பண்ண ஒரு வாரத்தில் உன்னால் கண்டிப்பாக ஒரு 5 இடியம்ஸாவது படிக்க முடியும். சரியா? நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ இப்போ இதை மேட்ச் பண்ணலாம். a piece of cake. a piece of cake na என்னது? எனக்குலாம் இது ஒரு விஷயமே இல்லை, செம்மையா பண்ணிடுவேன், ஈஸியான ஒரு டாஸ்க். ஸோ a piece of cake on cloud 9. ஸோ நான் செம்ம சந்தோஷமா இருக்கேன், நான் ஒரு செம்மையான ஒரு ஹாப்பி மூட்ல இருக்கேன் அப்படின்றது தான் a blissful feeling. then perfect 10. 10 பர்ஃபெக்டா இருக்கு. அப்போ பர்ஃபெக்ட்னா என்ன? கம்ப்ளீட்டா இருக்கு, ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டடா இருக்கு, completely perfect. at a snail pause. so snail எப்படி போவோம்? பொறுமையா ஊறி தானே போகும். fourth one. then apple of my eyes. என் கண்ணுல ஆப்பிள் இருக்கு அப்படின்றத someone who is cherished above all others. okay? so most of the idioms வந்து சில இது உன்னால பார்த்தோன்னு சொல்ல முடியும், லைக் பர்ஃபெக்ட் அண்ட் a snail அந்த மாதிரி. பட் கிக் த பக்கெட் அதெல்லாம் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ பெட்டர் மீனிங் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீ இப்போ யூஸ் பண்ணு. Okay, so in the following, fill in the blanks with the meanings of the following idioms. So take 5 for a break. So answers நான் இங்க கொடுத்திருக்கேன். A piece of a treasure, black and the blue several, wild goose chase wasteful, seventh heaven very happy. So நான் இங்க answers கொடுத்திருக்கேன், அதை நீ எடுத்துக்கோ. ஓகேவா? then we have notice writing. ஸோ இப்போ notice writingனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ notice writingஐ பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. இப்போ உன்னோட ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஓகேவா? ஸோ அந்த டூரை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து ஒருத்தருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது. ஸோ அப்போ நோட்டீஸ் போர்டில் அந்த நோட்டீஸ், ஸ்கூல் பேர், அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டு எல்லாமே கொடுப்பாங்க, அதுதான் notice writing. ஸோ என்னன்னு பார்த்தலாம். notice writing is writing or printed announcement. They are put displayed on the board in school or at a public place. எதற்காக நம்ம இந்த நோட்டீஸ் ரைட்டிங்கை படிக்கணும்? யோசிச்சு பாரு. yes, it is written in order to inform a large number of people about something that has happened or is about to happen. It could be just a piece of information to deliver to the targeted audience. yes, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கும் போய் அந்த ஸ்கூலில் நாங்கள் டூர் கூட்டிகிட்டு போகிறோம், இவ்வளோ ஃபீஸ் ஒருத்தருக்கும் சொல்ல முடியாது. அதனால ஒரு லார்ஜ் அமௌண்ட், ஒரு கும்மலாக இருக்கிற ஒரு க்ரௌட் கிட்ட நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் டெலிவரி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நோட்டீஸ் ரைட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இது எப்படி வந்து how it could be. ஸோ இது எப்படி இருக்கலாம்? இந்த நோட்டீஸ் ரைட்டிங் ஒரு காம்படிஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரிப்பாக இருக்கலாம், இல்லை நீ ஏதாவது தொலைச்சிட்ட அதை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு நம்ம நோட்டீஸ் எழுதலாம். ஒரு இன்னாக்ரேஷன் ஃபங்க்ஷன், இல்லை எக்ஸிபிஷன், ஸ்கூல் எக்ஸிபிஷன், பிளட் டொனேஷன், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம நோட்டீஸ் ரைட்டிங் யூஸ் பண்ணலாம். how should be the language. ஸோ இந்த நோட்டீஸ் ரைட்டிங்கில் பெருசாக கதையெல்லாம் எழுதக்கூடாது. to the point. இதுதான் விஷயம், இதுதான் இவ்வளோ காசு, இத்தனை மணிக்கு போவோம், இத்தனை மணிக்கு வந்துடுவோம், எல்லாரும் ஸ்கூலில் வந்து இவ்வளோ அசம்பிள் ஆயிடணும் அப்படின்றத எக்ஸாக்ட் டு த பாயிண்டாக சொல்லிடணும். ஸோ சிம்பிள் அண்ட் ஃபார்மல் லாங்குவேஜில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஜஸ்ட் ஃபார்மல் டோன். பர்சனல் ப்ரொனவுன் ஷுடன்ட் பி யூஸ். ஸோ பர்சனல் ப்ரொனவுன் ஐ அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நார்மலாக தான் எழுதணும். why should it contain. ஸோ வாட் ஷுட் இட் கண்டெயின், இதில் என்னென்னலாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் எதாவது நான் சொன்ன மாதிரி நம்மளோட நேம் இருக்கும், நம்ம ஸ்கூலு, காலேஜ், இல்லை இன்ஸ்டிடியூஷன், இல்லை கவர்மெண்ட் எதாக இருந்தாலும் நேம் இருக்கும், நெக்ஸ்ட் டேட் இருக்கும், அது என்ன ரிலேட்டடான அந்த நோட்டீஸ், அது எதை பற்றியான நோட்டீஸ் அப்படின்ற டைட்டில் இருக்கும். தென் பாடியில் தானே எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. தென் அத்தாரிட்டிஸ், கீழே வந்து இதை யார் வந்து இந்த நோட்டீஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஷர்மிளா is the in charge of the cultural committee of கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருத்தணி. ஸோ இந்த பொண்ணு வந்து திருத்தணியில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு இன்சார்ஜாக இருக்கா. ஸோ இவளுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஷீ ஹாஸ் பீன் ஆஸ்ட் டு நோட்டிஃபை த ஸ்டூடெண்ட்ஸ் த ஸ்கூல் அபவுட் த இன்டர் ஸ்கூல் சிங்கிங் காம்படிஷன். ஸோ சிங்கிங் காம்படிஷனுக்காக ஒரு நோட்டீஸ் ரைட்டிங் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? எஸ், பார்த்துடலாமா? ஸோ நோட்டீஸ் ரைட்டிங் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூலோட பேர், சரியா? ஸோ நேம் எழுதியிருக்காங்களா? நெக்ஸ்ட் வந்து டேட்,
நெக்ஸ்ட் வந்து டைட்டில், இதுதான் நம்மளோட பாடி ஆஃப் தட் மெசேஜ், இது எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அத்தாரிட்டி. ஓகே, ஸோ இதுதானே நம்ம ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நேம் இருக்கும், நேமுக்கு அப்புறம் இதை எப்போவுமே நம்ம நோட்டீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அண்ட் இந்த நேமு அண்ட் இந்த டைட்டில் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும், சரியா? ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணாத. இந்த நேம் ஆஃப் த ஸ்கூல் ஆர் காலேஜ் ஆர் எனி கவர்மெண்ட் அத்தாரிட்டி இந்த மாதிரி இருந்தால் அதை எழுதிட்டு அது கீழே நோட்டீஸ் எழுதணும், அதோட டைட்டில். இந்த 3 லைனுமே நமக்கு கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ஸோ டேட்டை பற்றி விட்டுரு, நடுவில் டேட் எழுதிக்கோ. ஸோ டேட்டோட ஸ்டார்டிங் அந்த மந்த்ன்றதுனால கேபிட்டல், ஸோ இது ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ்னால கேபிட்டல். ஸோ இன்ஃபர்மேஷன் எழுதிட்டு எஸ் எல்லா இன்ஃபர்மேஷன், எப்போ கிளம்புறோம், எவ்வளோ வந்து காசு கொடுக்கணும், இது எல்லாமே. ஸோ ஃபர்தராக இந்த லைனை வந்து நீ ஆட் பண்ணிக்கோ. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் த அண்டர்சைன்ட். அண்டர்சைன்டுனா இங்கே கீழே உனக்கு இன்னும் விஷயம் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா இவங்களை வந்து நீ கான்டாக்ட் பண்ணலாம், அண்டர்சைனை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். எஸ், இதுதான் நம்மளோட ஃபார்மேட். பார்த்துட்டியா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் we have another one. Your school is going to be organized an inter-school dance competition. Write a notice inviting all the interested students. பார்த்துடலாமா? எஸ், பத்தியா? நேம் இருக்கு, ஏபிசி ஸ்கூல். ஸோ நோட்டீஸ் இருக்கு அண்ட் we have the heading inter school competition அப்படின்றது ஹெட்டிங். ஸோ இது எல்லாமே எதில் இருக்கு? கேபிட்டல் லெட்டரில் இருக்கா? ஸோ இதுவும் கேபிட்டல் லெட்டர், இதுவும் கேபிட்டல், இதுவும் கேபிட்டல். ஸோ இது எல்லாமே நமக்கு கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. தென் வி ஹாவ் பாடி. ஸோ இந்த மாதிரி வாட் இஸ் த இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் இருக்குது, அந்த டேட் சொல்லிட்டோம், டைமிங் எல்லாமே சொல்லிட்டோம். ஸோ ஃப்ரம் கிளாஸ் 6 to 12 வந்து இருக்குது. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ ஸோ வந்து உங்களோட பேரை வந்து கொடுங்க. காம்படிஷன் வந்து எப்போ நடக்கும்? ஸோ இந்த டேட்டில் இந்த டைமுக்கு வந்து நடக்கும். ஸோ ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கான்டாக்ட் தி அண்டர்சைன். ஸோ இந்த லைன் வந்து கண்டிப்பாக நீ எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணணும். ஸோ அதனால இதை படிச்சிடணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் we have another. You are Santosh, secretary, house body. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்? ஒரு ஸ்கூல் ரிலேட்டடாக. இதுவே நீ ஒரு பில்டிங்க்கு வந்து ஓனராக இருந்த அப்படின்னா ஸோ அப்போ வந்து லைக் என்ன மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்க, அந்த பில்டிங்கோட வாட் இஸ் அந்த பிரசிடென்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்தா அப்படின்னா நீ எப்படி எழுதலாம்? ஸோ ஹவுசிங் போர்ட், ஆஃபீஸர் காலனி எழுதிட்டு தென் நோட்டீஸ் அண்ட் தென் வந்து அதோட ஹெட்டிங். ஸோ கேபிட்டல் எழுதிட்டு நடுவில் டேட் போட்டு கண்டென்ட், தென் we have the following authority side. That's all. ஸோ ரொம்ப ஈஸி. நீ அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதே தான் நீ வந்து திருப்பி ரிப்பீட் பண்ண போகிற எக்ஸப்ட் த பாடி. ஸோ பாடி உனக்கு என்ன எழுதணும் அப்படின்றத அவங்களே சொல்லிடுவாங்க, நீ எக்ஸ்ட்ராவாக அங்கே எங்கே சேர்த்து எழுத போகிற. ஓகேவா? ஸோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். பப்ளிகேஷன் ஆஃப் த ஆனுவல் மேகசின்ஸ் கொடுத்துருக்கேன் ஸ்கூல் ரிலேட்டடாக, இதையும் ஒரு வாட்டி பார்த்துரு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம எதில் கிராமருக்குள்ளே போக போகிறோம்? கன்ஜங்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கன்ஜங்ஷன் அப்படின்னு என்னன்னா 2 சென்டென்ஸ் இருக்கும், அதை வந்து இணைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பொருள் இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு வார்த்தையை போட்டு நம்ம இணைக்கிறோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட கன்ஜங்ஷன். ஓகேவா? எஸ். ஸோ கன்ஜங்ஷன் ஆர் கனெக்டர்ஸ், இல்லைன்னா இதை லிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கன்ஜங்ஷன் சொல்லலாம், கனெக்டர்ஸ் சொல்லலாம், இல்லை லிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கன்ஜங்ஷன் இஸ் a word or a phrase that joins 2 sentences or group of words together. They are always known as conjunction. ஸோ இது என்ன பண்ணுமா, ஒரு 2 சென்டென்ஸ் இல்லை குரூப் ஆஃப் வேர்ட் இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கன்ஜங்ஷனை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்பார்டினேட் கன்ஜங்ஷன், நெக்ஸ்ட்டு வந்து குவாடினேட்டிங் கன்ஜங்ஷன், நெக்ஸ்ட்டு வந்து கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு குவாடினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ குவாடினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னா 2 or more words or clause or phrase of a sentence is equal important. எக்ஸாம்பிள், சரி ஒன்றுமே இல்லை, இங்கே பாரு, இது எல்லாம் நீ யூஸ் பண்ணிட்டு இருப்ப, இது எல்லாம் தான் நம்மளோட குவாடினேட்டிங் கன்ஜங்ஷன். ஓகேவா? எஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட குவாடினேட்டிங் கன்ஜங்ஷன். அண்ட், பட், ஆர், தேர்ஃபோர், as well as, to, else, otherwise, yes, then, still, yet, while, however, so, consequently, for, etc. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? நம்மளோட குவாடினேட்டிங் கன்ஜங்ஷனாக எடுத்துக்க போகிறோம். தென் we have our what is this called? Subordinating conjunction. So subordinating conjunction na after, as, until. Subordinating na ஒரு depends, like for example are the words that link a dependent clause to the independent clause. இந்த subordinating நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு சென்டென்ஸ்ல
ஒரு 2 டைப் ஆஃப் இருக்கு சரியா, கம்மா போட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் பார்த்தோன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், லைக் மீன்ஸ் அந்த சென்டென்ஸ் வந்து இன்னொன்று டிபெண்ட் பண்ணி இருக்காது. அண்ட் இன்னொரு ஒரு சென்டென்ஸ் வந்து இந்த முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படிதான். ஸோ இதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். இதுவே குவார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக நீ நார்மலாக யூஸ் பண்ணால் போதும். பட் சப்பார்டினேட்டிங் என்ன பண்ணணும்னா ஒரு டிபெண்ட் இல்லை இண்டிபெண்ட் கிளாஸை நீ ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் what is that subordinating conjunction யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட subordinating conjunction. ஓகே, the bus had left before he come. ஸோ இப்போ இங்கே டேஷ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த சென்டென்ஸை பிரித்து பாரு. த பஸ் ஹேட் லெஃப்ட், பஸ் போயிடுச்சு. அப்போ அது என்ன சென்டென்ஸு, அது வந்து ஒரு இண்டிபெண்ட்டான சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ் வந்து தன்னந்தனியாக அதுவே நிற்கும். ஆனால் ஹீ கேம் அப்படின்றது வந்து அவன் வந்துட்டான், பட் ஆனால் எதுக்கு எதனால அப்படின்றத வந்து அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதனால ஒரு சென்டென்ஸ் வந்து அது டிபெண்ட் பண்ணி இருக்கு, அதனால தான் அது வந்து டிபெண்ட். அப்போ நம்ம சப்பார்டினேட்டிங் எங்கே யூஸ் பண்ணணும், ஒரு டிபெண்ட்க்கும் இண்டிபெண்ட்க்கும் சேர்க்கறதுக்காக நம்ம சப்பார்டினேட்டிங் யூஸ் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் we have coordinating conjunction. So correlative conjunction. correlative அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு சரியா, இந்த பக்கம் ஒரு கன்ஜங்ஷன் இருக்கு, இந்த பக்கம் ஒரு கன்ஜங்ஷன் இருக்கு. ஸோ கோரிலேட்டிவ் அப்படின்னா அங்கே 2 கன்ஜங்ஷன் வரும். கோரிலேட்டிவ் எப்பவுமே பேர் அப்படின்றத வச்சு தான் வரும் சரியா. கோரிலேட்டிவ்னா நம்ம வந்து பேரா தான் எழுதணும். ஸோ கோரிலேட்டிவ் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா பேரா தான் யூஸ் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் நமக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா எய்தர் ஆர் அப்படின்றது ஒரு கோரிலேட்டிவ். ஸோ எய்தர் நீ சொல்லும் போது இங்கே ஆர் தான் வரணும். அதுவே நெய்தர் அப்படின்னு சொன்னா அங்கே நார் அப்படின்னு வரணும் சரியா. அங்கே வந்து ஆர் போடக்கூடாது. நீ இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, இங்கேயும் என் இருக்கு, இங்கேயும் என் இருக்கு. ஸோ நெய்தர் அப்படின்னு வந்தா நார், எய்தர் அப்படின்னு வந்தா ஆர் சரியா. தென் போத் அண்ட். ஸோ போத் நீ ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணனா அதுக்கு பக்கத்துல ஃபாலோட் பை த சென்டென்ஸ்ல ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல வந்து அண்ட் வரணும். நாட் ஓன்லி பட் ஆல்சோ, such as. எஸ், நம்ம such as யூஸ் பண்ணிப்போம் நிறைய இடத்துல. such that, so as. ஸோ இதில் வந்து as and as எப்படி யூஸ் பண்ணலாம், as beautiful as. அப்போ நான் as யூஸ் பண்ணுறேன், as beautiful as sweet as அப்படின்றது. ஓகே, as so, no sooner than அப்படின்றது, rather than, whether or. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். ஸோ கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்னா 2 அப்படின்னா பேரில் வரணும் சரியா. ஸோ இந்த பேரை வந்து நம்ம பிரிக்கவே கூடாது. ஓகேவா. ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா. ஸோ coordinating conjunction வந்து she ran fast dash won the game. she ran fast and won the game. ஸோ நம்மளோட இந்த மாதிரி coordinating conjunction யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் சிம்பிளாக யூஸ் பண்ணால் போதும். ஓகேவா. நெக்ஸ்ட் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், அங்கே டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் கிளாஸை வந்து ஜாயின் பண்ணும்போது நம்ம சப்பார்டினேட்டிங் யூஸ் பண்ணுவோம். ரவி reached the exam hall before the school bell. எஸ், இப்போ இந்த சென்டென்ஸை படிச்சு பாரு. ரவி reached the exam hall. அப்போ ரவி வந்து எக்ஸாம் ஹாலை ரீச் பண்ணிட்டான். அப்போ அது என்ன கிளாஸ், இண்டிபெண்ட் கிளாஸ். ஓகேவா. தென் இங்கே இதான் நம்மளோட ஆன்சர். த ஸ்கூல் பெல் ஏதாவது சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுதா, கிடையாது. அதனால இது டிபெண்ட். அப்போ இந்த சென்டென்ஸ் என்ன பண்ணுது, இந்த சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ், ஒரு டிபெண்ட் கிளாஸ். இதை நம்ம சேர்க்கறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவோம், சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும் சரியா. ஸோ we have place of concessions. ஸோ எக்ஸாம்பிள்ஸ்லாம் இங்கே இருக்குது, ஒரு வாட்டி படிச்சு பாரு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கம்பேரிசன்னா as then யூஸ் பண்ணணும். he is not as clever as அப்படின்றது. ஓகேவா. ஸோ we have correlative conjunction then. ஸோ கோரிலேட்டிவ்னா என்ன சொன்னேன், அது வந்து கோரிலேட்டிவ் 2 இருக்கும். அந்த 2 பேரையும் நம்ம பிரிக்கவே கூடாது. இங்கே பார், யூ கேன் ஹாவ் எய்தர் த கேக் நார் த ஐஸ்கிரீம். ஸோ எய்தர் நார் அப்படின்றத நம்ம லைக் வந்து
ஒன்றா சேர்த்து எழுதணும். ஓகேவா? ஐ ஹாவ் நாட் yet decided whether I will have the cake or the ice cream. whether அப்படின்னு நீங்கள் வந்துடுச்சு. அப்போ வெதர்னா அந்த பக்கம் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸில் நமக்கு ஆர் வரணும். she ate or not only, yes, not only the chocolate but also the ice cream. அவ சாக்லேட்டை மட்டும் சாப்பிடல, அவன் ஐஸ்கிரீமையும் சேர்த்து சாப்பிட்டான். அபிராமி is both cute and lovely. Okay, எஸ். ஸோ நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? வெரி வெரி ஈஸி. அந்த 3 ஸ்ட்ரக்சர் மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு சப்பார்டினேட்டிங், நம்ம ஜென்ரலாக கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுறது, 2 சென்டென்ஸை இல்லை 2 ஃப்ரேஸை சேர்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறது. சப்பார்டினேட்டிங் ஒரு டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் கிளாஸை ஜாயின் பண்ணும்போது யூஸ் பண்ணு. கோரிலேட்டிவை 2 பேர், ஒரு மிமி பேர் ஆஃப் சென்டென்ஸ், பேர் ஆஃப் வேர்டு இருக்கும், அந்த பேர் ஆஃப் வேர்டை நம்ம பிரிக்காமல் எழுதணும். இதுதான் ரூல்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம எது வந்து வாட் இஸ் தட் கனெக்டர் அப்படின்னு நம்ம கன்ஜெக்ஷன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ரேவதி அண்ட் ரோஷினி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே அண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அது என்னது? கோஆர்டினேட்டிங். கரெக்டா? எஸ். இஃப் யூ சே ஸோ ஐ வில் பிலீவ் இட். ஸோ தான் நம்மளோட ஆன்சர். தென் we have Shankar is intelligent but careless. இருந்தாலும் அவ careless. The bus was overcrowded, so Arun avoided traveling on it. As though, so இதுல எது நம்மளோட conjunction is. Okay, next போலாமா? fill in the blanks in the following sentences. So இந்த பாக்ஸ்ல இருக்கு ஆன்சர், அதை வச்சு இங்க வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம். I returned home dash the bus has started. என்ன வரும்? ஒரு செகண்ட் யோசிச்சு பாரு. என்ன வரும்? if, no, and no, because no. ஸோ ஃபஸ்ட்டு வந்து after, நான் ரிட்டர்ன் பஸ் ஸ்டார்ட் ஆகுனா நான் வந்துட்டேன். I respected him dash he is strict but no wait, so I respected him because he is strict. Sudarshan will succeed if he works hard. Aravind dash Arun. So 2 பேர் இருக்கு, அங்க என்ன போடணும்? and. You can't have these fruits till. Okay, yes, ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் சூஸ் பண்ணணும். ஸோ சைடில் வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதணும். எவ்ரி ஒன் லைக்ஸ் ஹிம் டேஷ் ஹீ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ எவ்ரி ஒன் லைக்ஸ் ஹிம் ஃபார் ஹீ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் கிடையாது, பிகாஸ் அதனால் அவனை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிகாஸ் இஸ் த ஆன்சர். டேஷ் இஸ் இட் வாஸ் cloudy, we decided to take an umbrella. As it was cloudy, we decided to take an umbrella. Radhi found her watch dash she had left. So where Radhi found her watch where she had left it. அவ எங்க விட்டாலோ அங்க, where எங்க. I don't know dash I cannot afford to buy. I can afford to buy a new dress or not. So எனக்கு வந்து தெரியல, whether என்னால் பண்ண முடியுமா முடியல அப்படின்றது எனக்கு சரியா தெரியலன்றது தான் whether. Dash he was ill, he went to the doctor. As he was ill, he went to the doctor. Over. நெக்ஸ்ட் போலாமா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கிராமரில் பார்த்தது கன்ஜங்ஷன், 3 டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன், கோஆர்டினேட்டிங், சபார்டினேட்டிங் அண்ட் வி ஹாவ் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போகிறது என்னென்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் நீ கற்றுக்கிட்டாதான் உன்னால் ஒரு ப்ராப்பரான ஒரு சென்டென்ஸை பேசவோ எழுதவோ கண்டிப்பாக முடியும். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்துடலாம். அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்னா என்ன? ஒரு குரூப் ஆஃப் வேர்டு, அதில் வந்து ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் வந்து இருக்கணும், அதுதான் சென்டென்ஸ் நம்ம சொல்கிறோம். The basic sentence pattern are given below. ஸோ ஒரு குரூப் ஆஃப் வேர்டு அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மீனிங் கொடுத்தாதான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு சென்டென்ஸ்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட சென்டென்ஸ்க்கு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப். ஸோ சைல்டுன்றது சப்ஜெக்ட், லாஃப்ன்றது வெர்ப், சைல்டு லாஃப்ஸ். தென் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்து இங்கே வந்து சப்ஜெக்ட் பிளே ஆப்ஜெக்ட், ஹாக்கி வந்து சாரி இது வந்து வெர்ப், hockey வந்து object. Then subject verb C, which means complement. Okay, so he is smart. அந்த he is அந்த ஸ்மார்ட்ன்றது அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக சொல்கிறது. ஓகேவா? அதனால அது காம்ப்ளிமெண்ட். ஸோ நமக்கு சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது. த ப்ளூ கார்.
ஸோ அப்போ காருன்றதை நம்ம ஆப்ஜெக்டாக எடுத்துக்கலாம். அங்கே ப்ளூ அப்படின்னு ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த காரை பற்றி இன்னும் அதிகமாக ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுனால அதை வந்து நம்ம சி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், verb, indirect object and direct object, then subject, verb, direct and indirect object. ஸோ இதில் வந்து இதை வந்து இப்போ நான் சொல்லலை, ஏன்னா இதுக்கு பின்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் உனக்கு இதை சொல்றேன் எப்படி அங்கே வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு. ஸோ சப்ஜெக்ட்னா என்ன உனக்கு நல்லா தெரியும் அப்படிதானே. ஆஸ் அ கொஸ்டின் ஹூ. ஸோ ஹூ அப்படின்ற கொஸ்டினுக்கு உனக்கு ஆன்சர் பண்ணாங்கன்னா அதை தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். பிஃபோர் த வேர்ப் இட் கண்டெய்ன்ஸ், இது நவுனாக இருக்கலாம், ப்ரனவுன் ஆர் எனி வேர்ப், எனி ஃபார்ம் ஆஃப் வேர்பாக இருக்கலாம். நான்சி டான்ஸ் டு வெல். ஸோ இப்போ இங்கே ஹூ அப்படின்னு கேட்டுப்பார், யார் நல்லா டான்ஸ் ஆடினா, நான்சி. அப்போ நான்சி தான் நம்மளோட சப்ஜெக்ட். த சில்ட்ரன் broke the glass. ஸோ இங்கே யார் கிளாஸை உடைச்சா, அப்போ சில்ட்ரன், அதுதான் நம்மளோட சப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸில் யார் அந்த வேலையை செஞ்சா, அந்த வேலைனா அந்த வேர்பை குறிக்குது இல்லையா, யார் அந்த வேலையை செஞ்சா அப்படின்னு நீ யாரு அந்த கொஸ்டின் கேட்டனா அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ வேர்ப்னா என்ன, ஆக்ஷன் வேர்ட். அப்போ அந்த சென்டென்ஸை ஒரு ஆக்ஷனான ஒரு வேர்ட் கொடுத்தா அதுதான் ஆக்ஷன். Yes, so he is a doctor, baby is crying, Jim wrote, அப்போ அவன் எழுதுனா. இதுதான் நம்மளோட verb. சரியா, நெக்ஸ்ட் போலாமா. Then we have object. So object na enna, ask a question what. So to get the object, whoன்னு கேட்டா நமக்கு சப்ஜெக்ட் கொடுக்கும், அதுவே என்ன வாட் அப்படின்னு கேட்டா நமக்கு என்ன கொடுக்கும், ஆப்ஜெக்டை காட்டுமா. பார்க்கலாமா. he bought a pen. ஸோ யார் கொண்டு வந்தா, who அப்படின்னா அது சப்ஜெக்ட். அப்போ he தான் இங்க சப்ஜெக்ட். அவன் என்ன கொண்டுட்டு வந்தான், என்ன வாட் அப்படின்றது ஆப்ஜெக்ட். சரியா. he handled the computer. ஸோ அவன் என்ன ஹேண்டில் பண்ணா, கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்ணா. அப்போ வாட் he was handlingனா அதுக்கு தரக்கூடிய ஆன்சர்ஸ் தான் நம்மளோட சப்ஜெக்ட். he saw him. யாரை பார்த்தா அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட். சரியா, ஓகே, ஈஸியா இருக்கா. நெக்ஸ்ட் போலாமா. இப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அங்க யாரு வாட் அப்படின்றது என்ன அப்படின்றது கேட்குறோம்ல, என்ன அவன் பார்த்தான், அவன் என்ன கொடுத்தான் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்குறோம்ல, அதை நம்ம ஆப்ஜெக்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதுலேருந்து வந்தது தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா வாட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல அதே தான். வாட் அப்படின்னு ஆன்சர் பண்ணா அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஹூம் யாரு, என்ன அப்படின்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாரு ஹூம் அப்படின்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரியா, புரிஞ்சுதா. வாட்டுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி கிடைச்சா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதுவே என்ன ஐ மீன் ஹூம் யாரு அப்படின்னு அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி கிடைச்சா அதுதான் நம்மளோட இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ அந்த ரெண்டு கொஸ்டின் பார்க்கலாமா. எஸ், இங்க பாரு. மை ஃபாதர் presented me a watch. ஸோ மை ஃபாதர்ன்றது சப்ஜெக்ட், present அப்படின்றது நம்மளோட verb, me a watch யாருக்கு அவன் கொடுத்தான், யாருக்கு. அப்போ whom அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். என்ன கொடுத்தா அப்போ ஏதோ ஒரு பொருளை வாட் அப்படின்றத நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லணும். சரியா, இங்க பார்க்கலாமா. she வந்து சப்ஜெக்ட், gave வந்து verb, gave money. என்ன கொடுத்தான், என்ன வாட் அப்படின்றது டைரக்ட். யாருக்கு whom அப்படின்றது இன்டைரக்ட். புரிஞ்சுதா, ஈஸியா இருக்கா. ஸோ யாரு என்ன, இதுதான் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உனக்கு வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன அப்படின்னு கேட்டால் அது டைரக்ட், யாருக்கு ஹூம் அப்படின்னு கேட்டால் அது வந்து இன்டைரக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் காம்ப்ளிமெண்ட். ஸோ காம்ப்ளிமெண்ட்னா என்ன சொன்ன, ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு வேர்டை யூஸ் பண்ணால் அதுதான் நம்மளோட காம்ப்ளிமெண்ட். ஸோ த வேர்ட் requested to complete the meaning of the sentences are called complement. He is a dentist. ஸோ ஹீனா நம்மளோட சப்ஜெக்ட், இஸ்னா நம்மளோட வேர்ப். அப்போ ஹீ இஸ், அப்போ அங்கே ஏதோ ஒரு சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஹீ இஸ் அ டாக்டர், ஷீ இஸ் அ டீச்சர் அப்படின்றது. ஓகேவா. ஸோ ஒரு சென்டென்ஸை மீனிங்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஷீ நேம்டு த பாய். ஸோ ஷீ நேம்டு த பாய் வந்துருச்சு. அப்போ அந்த பாயோட நேம் என்ன, அப்போ அதை கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா, அதுதான் காம்ப்ளிமெண்ட். இட் க்ரூவ் டார்க்.
ஸோ அங்கே எப்படி ஆயிட்டு இருக்கான், இட் க்ரூவ், அங்கே வந்து டார்க் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு சென்டென்ஸை ஃபுல் மீனிங்காக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும், காம்ப்ளிமெண்ட் தேவைப்படும். ஸோ ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஹவு, எஸ் இப்போ காம்ப்ளிமெண்ட்லையே ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஹவ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டோம், அப்படி அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் காம்ப்ளிமெண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், ஹீ பெயிண்டட் த ப்ளூ கார் ப்ளூ. எஸ் இங்க பாரு, ஹீ சப்ஜெக்ட், பெயிண்டட் verb, the car object. அப்ப என்ன கலர் அப்படின்றத ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான கொஸ்டின் அப்படி எப்படி கலர் பண்ணா, ஹவ், எந்த கலர்ல, ப்ளூ அப்படின்னு சொல்றது. ஓகே, we call காமராஜர் காமவீரன். ஸோ காமவீரன் கூப்பிடுறோம். தே செலக்டட் ஹர் லீடர். எஸ், ஸோ ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். அதுவே எப்படி, ஹவு அப்படின்னு கேட்டால் அதுதான் ஒரு ஆப்ஜெக்டுக்கான காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட், அர்ஜென்ட். ஸோ அர்ஜென்ட் அப்படின்னா இதில் வந்து நமக்கு 4 கேள்விகள் கேட்கணும். ஸோ ஒரு 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 கொஸ்டினை பார்த்து நீ இந்த கேள்வியை கேட்டு உனக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா அதுதான் நம்மளோட அர்ஜென்ட். ஸோ இது வந்து வேர், ஹவு, வென், why. ஸோ ஒரு ரீசன், ஒரு டைமு, ஒரு மேனர், இல்லை ஒரு பிளேஸ். ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் உனக்கு கிடைச்சிது அப்படின்னா அப்போ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், அர்ஜென்ட். ஓகேவா, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? எஸ், ஸோ சூஸ் ஆர் த கரெக்ட் ஆன்சர்ஸ். கொஸ்டின்ஸ் இருக்கும், கீழே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். த ஃபர்ஸ்ட், த வால் கொலாப்ஸ்ட். த வால் அப்படின்னா என்ன, ஒரு சப்ஜெக்ட். சரியா, என்ன அப்படின்றது கேட்குறோம், என்ன, யாரு அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட், கொலாப்ஸ்ட் தான் அங்கே வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அப்போ வேர்ப், அங்கே வந்து ஒரு ஆக்ஷன். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆன்சர். செகண்ட், டியூரிங் த வார் மெனி பீப்புள் லாஸ்ட் தேர் ஹோம்ஸ். ஸோ டியூரிங் த வார் மெனி பீப்புள் லாஸ்ட் தேர் ஹோம்ஸ். ஸோ இங்கே வந்து மெனி பீப்புள் லாஸ்ட், லாஸ்ட்ன்றது நமக்கு வேர்ப் கிடைச்சிருச்சு. ஹோம் அப்படின்றது நம்மளோட ஆப்ஜெக்ட், ஒரு ஒரு காம்ப்ளிமெண்டா ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா, அதனால. சரியா, ஒரு பொருள் அந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தோன்னா எது வந்து சப்ஜெக்ட், எது வந்து இதில் மூணுத்துல எது செட் ஆகும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. டியூரிங் த வார் அப்படின்னா ஒரு வார் நடந்திருக்கு, அதை வந்து நம்மளால சப்ஜெக்டா கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ அது என்னது, அப்போ அது வந்து நமக்கு அட்ஜசன்ட். ஓகேவா, அர்ஜென்ட் நமக்கு என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணோம். ஸோ அர்ஜென்ட்னா நமக்கு என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணோம், வேர், ஹவு, வென், ஒய். இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நம்ம கிடைச்சதுன்னா அதுதான் வந்து அர்ஜென்ட். ஓகேவா, டியூரிங் த வார் அப்போ வேர், வார்ல எங்க, எப்போ அப்படின்ற மாதிரி விஷயம், ஒரு பிளேஸ் அப்படின்ற மென்ஷன் பண்றாங்க இல்லையா, அதுதான் அர்ஜென்ட். ஸோ அதனால இது வந்து நமக்கு அர்ஜென்ட். அப்போ மெனி பீப்புள் அப்படின்றதா நம்மளோட சப்ஜெக்ட். இப்போ புரிஞ்சுதா? எஸ், ASVO. Next, I promised the children a trip to the zoo. So I subject தெரிஞ்சிருச்சு, promise verb அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. The children a trip to zoo. ஸோ யாருக்கு அவன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், யாருக்கு, whom அப்படின்றது என்ன வரும், இன்டைரக்ட்ல வரும். எங்க கூட்டிட்டு போறதுக்காக, ஜூக்கு கூட்டிட்டு போறதுக்காக. அதனால எரேசர். ஸோ அதனால இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், ப்ராமிஸ், ஒர்க், யாரை கூட்டிட்டு போறாங்க, ஹோம், யாரை கூட்டிட்டு போறாங்க, பசங்களை கூட்டிட்டு போறாங்க, எந்த பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க, ஜூக்கு கூட்டிட்டு போறாங்க. அதனால இது வந்து இன்டைரக்ட், அது வந்து டைரக்ட். ஸோ that is the answer. In 1998, Frank moved to London. ஸோ மூவ் verb தெரிஞ்சிருச்சு, ஃப்ராங்க் சப்ஜெக்ட்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பாட்டு அப்போ என்ன நம்ம சொல்ல முடியும்? எஸ், இதை சப்ஜெக்ட் நம்மளால சொல்ல முடியாது, அது வந்து ஒரு இயரை காட்டுது. அப்போ வென் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்குதா? எஸ், ஸோ வென், வேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஆன்சர்ஸ் கிடைச்சதுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஏன்னு சொல்லுவோமா? எஸ், ஸோ ஏன்னு சொல்லிட்டோம். இப்போ லண்டன் அப்படின்றது ஒரு பிளேஸ். சரியா, ஸோ அப்போ பிளேஸ், எந்த இடத்துக்கு அவன் போகிறான், வேர். இது வந்து வென் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர். அப்போ அது வேர் அப்படின்னாலும் அதுவும் ஏ அப்படின்னு தான் அர்த்தம். சரியா, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். Fifth one, Pooja hired a bicycle. So Pooja on the subject, hired வந்து verb, bicycle is the object. இது வந்து SVO.
எஸ். ஸோ பார்க்கும்போது உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுற ஒரே இடம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அட்ஜென்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட். இது 3 தான் உனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் போட போட டைரக்ட், இன்டைரக்ட் கூட உன்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். யாருக்கு அப்படின்னா அது டைரக்ட். சாரி, எதுக்கு, வாட், எதுக்கு அப்படின்னா அது டைரக்ட். யாருக்கு, அப்போ பர்சன் அந்த மாதிரி குறிக்கும் போது அது வந்து இன்டைரக்ட். இவ்வளோதான். ஸோ அப்போ கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் என்னது, காம்ப்ளிமெண்ட்டும் அட்ஜென்ட்டும். ஸோ அதை ரெண்டுத்தை மட்டும் எக்ஸாம்பிள்ஸோட நீ கொஞ்சம் ஒரு 5-6 எக்ஸாம்பிள் சேர்த்து பார்த்தனா உனக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? ரைட் 2 சென்டென்ஸ் ஃபார் ஈச் பேட்டர்ன். ஸோ SVக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ். Birds fly, they returned. SVO subject verb object. So I bought verb, pen வந்து object. She gave a ball. எது? Subject verb object. ஓகேவா? She is a dancer. Yes. அப்ப நம்ம ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்காக, மீனிங்ஃபுல்லா ஆக்கிறதுக்காக தானே C யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? Subject verb object, subject verb C. Sorry, subject verb C. Then subject verb A. எங்க? Here அப்படின்றது. This also subject verb now. இங்க. So place வந்து காட்டுறது. ஓகேவா? subject verb object complement. So complement na என்ன? neatly, exam, well அப்படின்றது. Then direct, indirect. So இது வரைக்கும் உனக்கு புரிஞ்சிரும். him a socks. So him அப்படின்றது யாரு? அப்ப ஏதோ ஒரு மனுஷனை குறிக்குது. அதுதானே, அதனால அது என்னது? indirect. என்ன கொடுக்குறான்? என்ன, what அப்படின்னு ஆன்சர் பண்ணும்போது அது வந்து direct. ஓகேவா? Then ASV. So ASV னா நமக்கு என்ன டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் கிடைக்கும்? பிளேஸ், ரீசன், இயர் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ டுமாரோ வந்து A சப்ஜெக்ட் அண்ட் இது வந்து நம்மளோட verb. Then SVAA. ஸோ என்னோட சப்ஜெக்ட் வந்து டாக், இது வந்து verb, A and yesterday A. That's all. ஓகே, ஸோ புரிஞ்சுதா? அந்த A and C மட்டும்தான். C கூட அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது உனக்கு புரிஞ்சிடும். ஏவை கண்டுபிடிக்கிறதா, அந்த அர்ஜென்ட்டை கண்டுபிடிக்கிறதா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 4 அர்ஜென்ட்னா என்ன, அதை வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சு நீ ஒரு எக்ஸாம்பிள் பண்ணும்போது கண்டிப்பாக உன்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம லெசனோட மைண்ட் மேப் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லெசன்ஸ் என்ன பார்த்துருக்கோம்? மை ரெமினிசன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ரிட்டன் பை ரவீந்திரநாத் டாகூர். அவர் அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் போகும்போது எப்படியெல்லாம் வர்ணிச்சார், அவர் வீட்டை எப்படி சொன்னார் அப்படின்றதான கான்செப்ட் நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவில் பார்த்தது. ஸோ அதை பற்றி சின்னதாக ஒரு ரீகால். சரியா? ஸோ ரவீந்திரநாத் டாகூர் ரீகால்ட் மெமரிஸ் அட் த வில்லா. ஸோ நம்மளோட லெசன் நேமே அதுதான், ரெமினிசன்ஸ்னாலே வந்து ரீகால் பண்ணுறது தான். தென் அதுக்கப்புறம் we have situated by the riverside. எந்த riverside? கேங்கஸ் கிட்டே இருக்கு. used to go on boating, singing. எஸ், போட்டிங் பண்ணும்போது சிங்கிங் பண்ணிக்கிட்டே போவாங்க. ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அங்கே ஃபேக்ட்ரிஸ் வந்துருச்சு. அதோட பீஸ் அண்ட் நேச்சர்ஸ் வந்து எல்லாமே மாறி போச்சு. ஸோ அவங்க வீடை வர்ணிப்பாங்க இல்லையா? அவங்க வீட்டில் ரெண்டு கண்ணாடி இருக்கும். இந்த படிக்கட்டு வழியாக இப்படி போன எல்லா ரூமுமே நீட்டாக அரேஞ்சாக இருக்காது. ஸோ அப்போ டாப் மோஸ்ட் ரூம் இருக்கும், அது ஃபுல்லாக விண்டோவாக இருக்கும். அந்த விண்டோவில் படுத்துட்டு பார்க்கும்போது மேலே ஸ்கை, என்ன சுற்றி ட்ரீ மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வந்து என்னோட போயம்ஸு, ரைட்டிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ என்ஜாய் பியூட்டி ஆஃப் drawing ஆன் கிளாஸ் பெயிண்ட்ஸ். ஓகேவா? சரியா? ஸோ இப்படி வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் இப்படி போவோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? லெசன் பார்த்துருக்கோம், மை ரெமினிசன்ஸ் பார்த்துருக்கோம், அதோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம், அண்ட் ஒகேபுலரியில் வந்து கிளிப்டு, பிளெண்ட் அண்ட் நோட்டீஸ் ரைட்டிங் பார்த்தாச்சு. ஸோ கிராமரில் இம்பார்ட்டண்ட்டாக வந்து கன்ஜங்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். கன்ஜங்ஷன் எப்படிலாம் சொல்லலாம்? கன்ஜங்ஷன், கனெக்டர்ஸ் ஆர் லிங்கர்ஸ், இது 3 விதமாகவும் சொல்லலாம். தென் ஃபைனலாக சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்துருக்கோம். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்னில் கஷ்டமாக இருக்கிற ஒரே விஷயம் அந்த அர்ஜென்ட் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து, கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பார்த்தோன்னா அதுவும் புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து போயம் அப்படி அப்லோட் பண்ண போகிறேன். சரியா? அ பியூட்டி திங், அ திங் ஆஃப் பியூட்டி அப்படின்றதான் நம்மளோட போயம் நேம். ஸோ அந்த போயமில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி கிவிங் யூ ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் யர் வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ.